எந்தன் வாழ்வை தாங்கும் உந்தன் வார்த்தையும் எந்தன் வாழ்வை தாங்கும். பலவீனன் என்று சொல்லாமல் பலவான் என்பேன் நான், சுகவீனன் என்று சொல்லாமல் சுகவான் என்பேன் நான். பலவீனன் என்று சொல்லாமல் பலவான் என்பேன் நான், சுகவீனன் என்று சொல்லாமல் சுகவான் என்பேன் நான். நீ சொன்னால் எல்லாமாகும், உம் சொல்லால் என் ஜீவன் வாழும். அவர் சொன்ன எல்லாமே ஆகும் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. வார்த்தையில இருக்கிற அந்த வல்லமை, வார்த்தைக்குள்ள இருக்கிற அந்த ஜீவன் நம்முடைய வாழ்க்கையில ஆகாத காரியங்களை எல்லாம் ஆக செய்கிறதாக இருக்கிறது. ஆமென். தகப்பனே, நம்முடைய வார்த்தைக்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம்னு சொல்லுங்க. நம்முடைய வார்த்தைக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஒருவர் சத்தத்தை உயர்த்தி யாராவது ஜெபம் பண்ணுங்க வார்த்தைக்காக. நன்றி, ஸ்தோத்திரம். ஜீசஸ், ஸ்தோத்திரம். ஆமென். கைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். நீதிமொழிகள் 29ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். தமிழ், தெலுங்கு. நீதிமொழிகள் 29:1. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஒருவேளை மறந்துட்டாங்களா? இல்ல என்னங்கப்பா புரியல. ஸ்கூல் லீவுக்கு ஊருக்கு போறாள் நம்ம ஆளுங்களாம் யாருமே கிடையாது. அப்படியெல்லாம் படிங்க. 29:1. அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடுதியில் நாசமடைவான். தெலுங்குல. பிரைஸ் தி லார்ட். 15 படிங்க. 29ல. அதுலயே பிரம்பும் கடிந்து கொள்ளுதலும் ஞானத்தை கொடுக்கும், தன் இஷ்டத்திற்கு விடப்பட்ட பிள்ளையோ தன் தாய்க்கு வெட்கத்தை உண்டு பண்ணுகிறான். தெலுங்குல. ரெண்டுத்துலயும் ஒரே காமனான வார்த்தை இருந்துச்சு. எதை படிச்சீங்க? ரெண்டுத்துலயும் காமனான ஒரு வேர்டு இருந்தது. என்னது? கடிந்து கொள்ளுதல். என்ன வார்த்தையை படிச்சோம் நாம? கடிந்து கொள்ளுதல் அப்படி என்று சொல்லி பார்த்தோம். அப்போ கவனிங்க, இன்றைக்கு கடிந்து கொள்ளுதல் அப்படிங்கிற வார்த்தையே காணாம போயிடுச்சு. அது ஆங்கிலத்துல என்ன போட்டிருக்கு? கடிந்து கொள்ளுதலுக்கு ஹார்டா. இப்போ ஒரு ஆள என்ன சொல்லுவாங்க, நமக்கு புரியுற மாதிரினா கண்டம்டு பண்ணி ஒரு மாதிரி ஒரு ஆளை ரொம்ப ஹாஷா ஹார்டுன்னு போட்டிருக்கே. சரிங்களா? ஒரு கண்டிஷன் பண்ணி ஒருத்தரை கடிந்து கொள்ளுவாங்க பத்தியா? நம்மளை யாரெல்லாம் கடிந்து கொள்ளுவார்கள்? அந்த கடிந்து கொள்ளு தெலுங்குல என்ன போட்டிருக்க அந்த வார்த்தை? கட்டிஞ்சா, கத்திஞ்சி. திட்டு அப்படிங்கிறத விட எல்லாம் கொஞ்சம் இனிமே இதை செய்யாத, இனிமே இதை செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்கு பேர் என்னது? கடிந்து கொள்ளுதல். ஸ்கூல்ல நம்மள என்ன செய்வாங்க? டீச்சர்ஸ் நம்மள கடிந்து ரெக்யூஸ்டே பண்ண மாட்டாங்க. என்ன பண்ண மாட்டாங்க? புரியுதுங்களா? அது இன்னும் உங்களுக்கு அந்த இதனுடைய இது வந்து எல்லாம் வந்து இன்ட்ரோடக்ஷன் தான், மெயின் கொண்டு போலனா. ஸ்கூல்ல நம்மள டீச்சர்ஸ் அப்பெல்லாம் என்ன பண்ணுவாங்க? ரொம்ப கடிந்து கொள்ளுவாங்க. சரியான வார்த்தை, நம்மளை என்ன செய்வார்கள்? சிட்சிப்பார்கள். என்ன பண்ணுவாங்க? சிட்சை செய்வார்கள். அதுக்கு என்ன செய்வாங்க? நமக்கு இம்போசிஷன் கொடுப்பாங்க, எழுத சொல்லுவாங்க, முட்டி போட சொல்லுவாங்க, கையில என்ன செய்வாங்க? சில அடிகள். அதான் வசனம் சொல்லுது பிரம்பு. என்னவா? முதல்ல என்ன படிச்சோம்? பிரம்பை கொண்டு நம்மளை அடிப்பாங்க. இனி இந்த தவறு என்ன செய்யக்கூடாது? லேட்டா வந்தா
அடிப்பாங்க. பட்டன் தவறா போட்டா அடிப்பாங்க. ஷர்ட் கிழிஞ்சிருந்தா அடிப்பாங்க. அழுக்கா இருந்தா அடிப்பாங்க. தலை வாரலன்னா சொல்லுங்க, இனிமே தலை வாரிட்டு வா என்ன அப்படின்னு சொல்லுவாங்களா? சொல்லுங்க, எப்படி சொல்லுவாங்க? நம்ம நம்ம படிச்ச காலத்துல எல்லாம் எப்படி சொல்லுவாங்க? பொடி கில்லுவாங்க. எங்க டீச்சருங்கெல்லாம் என்ன செய்வாங்க? எனக்கு இங்க தொட்டாலே வீக்னஸ், இதுல வேற இங்க புடிச்சு வேற கில்லுனா அடிப்பாங்க, நம்மள தண்டிப்பாங்க. வசனம் சொல்லுகிறது அது ஞானத்தை கொடுக்கும். இன்றைக்கு அதான் சொன்னேன், ஸ்கூல்ல கண்டிப்பாங்க, வீட்டுல பெரியவங்க என்ன செய்வாங்க? கண்டிப்பாங்க. பெற்றோர் என்ன செய்வாங்க? கண்டிப்பாங்க. ஊழியக்காரங்க என்ன செய்வாங்க? கண்டிப்பாங்க. இன்றைக்கு யாருமே என்ன செய்யக்கூடாது? கண்டிக்க கூடாது. கண்டிப்பதற்கு பதிலாக கண்டு கொள்ளாமல் இருக்க வேண்டும். பார்த்து பார்க்காம இருந்துட்டு போயிடணும். என்ன செய்யக்கூடாது? கண்டிக்கலாம் கூடாது. நீயா கண்டிக்கிற? நீ யாரு கண்டிக்கிறதுக்கு? அப்ப அப்படி இல்ல. அன்னைக்கு இருந்த ஸ்பிரிட் என்ன இருந்தது? ஒரு பயம் இருந்துச்சு. லேட்டா வர்றத குறிச்ச ஒரு பயம் இருந்துச்சு. அன்னைக்கு என்ன இருந்துச்சு? எப்படி வருவாங்க தெரியுமா? லேட்டா வருவாங்க. எப்படி வருவாங்க? நீங்களா பார்த்திருக்கீங்களா? சொல்லுங்க, யாராவது ஒருத்தர் எப்படி லேட்டா வர்ற ஒரு ஆள் எப்படி வருவாங்க தெரியுமா? இப்படி வருவாங்க. பம்மிக்கிட்டே வருவாங்க. ஒரு மாதிரி வெக்கப்பட்டுக்கிட்டே, ஷை பட்டுக்கிட்டே வருவாங்க. தயங்கிக்கிட்டே வருவாங்க. புரிதுங்களா? ஏன்னா கடிந்து கொள்ளுவார்கள். புரிதுங்களா நான் சொல்றது? இன்னைக்கு ஜனங்க கடிந்து கொள்ளுதல விரும்புறதில்ல. பிள்ளைகள் கடிந்து கொள்ளுதல என்ன செய்யறதில்ல? விரும்புறதில்ல. இன்னைக்கு அப்படிப்பட்ட மனநிலை, எப்படிப்பட்ட மனநிலைக்கு வந்துட்டாங்க? மைண்ட் செட்டப் இப்ப அப்படி ஆயிப்போச்சு. விசுவாசிகளுக்கு எல்லாம் என்ன ஆயிடுச்சு இப்போ? ஊழியர்கள் விசுவாசிகளை கண்டிப்பதற்கு பதிலாக விசுவாசிகள் தான் ஊழியர்கள் என்ன செய்யறாங்க? ஆளுக்கு ஒரு, உங்களையே எடுத்துக்கங்க, ஆளுக்கு ஒரு டைமென்ஷன்ல இருக்கிறீங்க. நாங்க அதிகாரம் பண்ற காலம் போய் இப்ப யார் அதிகாரம்? நான் சொன்னேன், ஒரு பையன் கிட்ட 14 வருஷம் ஒரு ஊழியர்காரர்கிட்ட நான் இருந்தேன். முகத்தை திருப்பி கூட பேசினதுல அவர்கிட்ட சத்தத்தை உயர்த்தி என் வாய்ஸ் என்ன பேசுறான்னு கேட்பாரு. அப்படி காரணம், அப்படி ஒரு ஆவி. அது ஒரு பயம், அது ஒரு ஹானர். ஸ்கூல்ல டீச்சர்களை பார்த்து பயந்து, பெரியவங்களை பார்த்து பயந்து, ஊழியர்களை பார்த்தால வாஷா ஒரு நாளும் சத்தமே போட்டது கிடையாது. சத்தமே போட்டது கிடையாது. ஆனா இன்னைக்கு சொல்லுங்க, நல்லா சத்தம் போடுறோம். நல்லா புரிதுங்களா? முக்கியமான காரணமே என்னன்னா, அந்த கடிந்து கொள்ளுதல் இன்றைக்கு ஜனங்கள் கிட்ட இல்ல. சங்கீதத்துக்கு வாங்க, மெயினான வசனத்தை எடுத்தது என்ன விஷயம் படிச்சோம் ஆரம்பத்துல? ஞானத்தை கொடுக்கும், ஆனால் இஷ்டத்துக்கு விடப்படுகிறவன் வெட்கத்தை உண்டு. நோட் பண்ணிக்கணும், இதை நோட் பண்ணிக்கணும். நிறைய பேர் சொல்றாங்க, ரொம்ப கடிஞ்சு பேசுங்க பாஸ்டர், கடிந்து கொண்டு பேசுங்க அப்படின்னு சொல்றாங்க. வாங்க இப்ப சங்கீதம் 50 எடுத்துக்கோங்க. 50ல 17 படிங்க. 50:17. சிக்ஷையை நீ பகைத்து என் வார்த்தைகளை உனக்கு பின்னாக என்ன செய்கிறாய்? நீ எரிந்து போடுகிறாய். சிக்ஷிக்கிற காரியத்தை இன்றைக்கு அநேகர் என்ன செய்கிறார்கள்? பகைக்கிறார்கள். தெலுங்குல வார்த்தையை தூக்கி எங்க போட்டுறோம்? பின்னாடி போட்டுறோம். வார்த்தையை முன்னாடி போடுறது இல்ல. சொல்லுங்க, வார்த்தையை தூக்கி எங்க போட்டுறோம்? வார்த்தை முன்னாடி இருந்தா வாலிபன் தன் வழி. நான் தான் சொன்னேன், வாலிபன் கிடையாது. யார் ஒருத்தருமே தங்கள் வழி எதனால சுத்தம் பண்ணிப்பாங்க, தங்கள் காரியங்கள் எதுல சரி பண்ணிப்பாங்கன்னா தேவனுடைய வார்த்தையின் படிதான். அதை தூக்கி பின்னாடி போட்டா. ஒரு வீடியோ பார்த்தேன், ஒரு 2 பசங்க பைக்ல போயிட்டே இருக்காங்க. அப்படி பைக்ல போயிட்டு சடன்லி அப்படி திருப்புறாங்க பாருங்க, பின்னாடி வந்த ஒரு கார் அடிச்சு அவன் பறகுறான். அங்க அதுல போட்டிருக்கிறான், மெயின் பிரச்சனை சைடு மிரர் இருந்திருந்தா அவனுக்கு என்ன செஞ்சிருக்காது. உடனே அப்பதான் என் பைக்ல சைடு மிரர் இல்லாதது வந்தது ஞாபகம். கண்ணாடி பைக்ல என்ன வச்சிருப்பாங்க, இந்த பின்னாடி வர்றவங்களை பாக்குறதுக்காக 2 மிரர் வச்சிருப்பாங்க. அப்படி பார்த்தா பின்னாடி வர வண்டி தெரியும். இந்த 2 பசங்க அப்படி ஸ்ட்ரெயிட்டா போயிட்டே இருந்த அப்படி கிராஸ் பண்றான் பாருங்க. அந்த கார்காரன் அவன் ரூட்ல தான் போறான். இந்த பையன் தானே செய்யறான், கொஞ்சம் பெண்ட் எடுக்கிறான். பின்னாடி வந்த கார் அவனை 2 பேரும் பறக்குறானுங்க. எது இல்லாம போயிடுச்சு? முன்னாடி கண்ணாடி இல்லாத போச்சு.
பையன் இப்போ பின்னாடி வருத்தப்படுவான். முன்னாடி என்ன இல்ல, கண்ணாடி இல்லாம போச்சு. ஆமா, வார்த்தை முன்னாடி இல்லைன்னா என்னைக்கு எப்ப வேணாலும் ஆக்சிடென்ட் தான். அல்லேலூயா. எங்க தூக்கி போட்டானா, வார்த்தைகளை, சிக்ஷையின் வார்த்தைகளை அவன் என்ன செய்கிறான்? பகைத்து, விரும்பல. தெலுங்குல படிங்க படிங்க அந்த வார்த்தை, பகைத்துங்கிற வார்த்தை. பகைத்துன்ற பகைக்கிற வார்த்தைக்கு தான். இந்த பகைக்கிற வார்த்தைக்கு தெலுங்குல இல்லையா? இங்க இங்கிலீஷ்ல இருக்கா? ஹேட். அப்பா, பகைக்கிறதுன்னா ஹேட் பண்றாங்களாம், வெறுக்கிறாங்களாம். பகைங்கிறத விட ஹேட்டுக்கு என்ன வார்த்தை? வெறுப்பு, வெறுப்பு, வெறுக்கிறாங்களாம். சிக்ஷித்து சொன்னா, கொஞ்சம் கடிந்து சொன்னா அந்த வார்த்தைகள் தூக்கி, உண்மையாவே எனக்கு கொஞ்சம் ஃபீல் பண்ணி பேசுனதுக்கு ஒரு 10 பேராவது முன்னாடி வந்தீங்க. அல்லேலூயா. 8 மணிக்கு ஆரம்பிச்சிட்டோம். 8க்கு முன்னாடி ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சிட்டோம். ஆமே. அப்படி இல்லைன்னா புரோஜனம் இல்ல, வேஸ்ட். அப்படி இல்லைன்னா என்னதுமா, உணர்வு இல்லைன்னா வேஸ்ட்டுங்க. அப்படி 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 ஃபீல் பண்ணல, சொல்ற உண்மையாவே கொஞ்சம் ஆஷா தான் பேசுறேன். நிஜம் ஆஷுனா எப்படி சொல்றது, கடிந்து கொண்டேன், அவ்வளவுதான். அதான் சரியான வார்த்தை. அதுக்கு ஒரு 10 பேருக்காவது எஃபெக்டிவா இருந்துச்சுல, அதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா வார்த்தை என்ன சொல்லுகிறது? சிட்சையை பகைக்கிறான். அந்த பகைக்கிறதுனால வார்த்தைகளை தூக்கி பின்னாடி போடுறான். அப்படி பின்னாடி போறதுனுடைய விளைவு என்ன ஆகும்னா, 20லயே படிச்சிருங்க, ரிசல்ட் கொடுத்துருவோம். நம்ம அதுதான் பார்க்க போறோம். நீ உட்கார்ந்து 20 அப்படியா? அப்ப தவறா? ஒரு நிமிஷம், நான் தவறாக உன்னை பீறி போடுவேன் எங்க இருக்கு பாருங்க, அதுல இருக்கா? 22. சாரி, இங்க 22 தான் எழுதியிருக்கேன், என்னுடைய வாயில 20 சொல்லி. 22 படிங்க. தேவனை மறக்கிறவர்களே, இதை சிந்தித்துக் கொள்ளுங்கள், இல்லாவிட்டால் நான் உங்களை பீறி போடுவேன், ஒருவரும் உங்களை விடுவிப்பதில்லை. இது ஒரு கேரக்டரா? இந்த சங்கீதம் 50 தாவீதுடைய ஒரு மகனுக்காக எழுதப்பட்ட ஒரு கேரக்டர். அப்புறமா பேசு, இது பைபிள் ஸ்டடி. எங்களுக்கு ஸ்டடியில எடுத்த ஒரு வார்த்தை தான் இப்போ உங்களுக்கு வார்த்தையா நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அல்லேலூயா. ஒருத்தனை பார்த்தாராம், ஏதாவது பார்த்தாங்களாம் இந்த யாசர் ஜெப குழுவினர். ஆசா பார்த்தாராம். அவர் பார்த்து நோட் பண்ண ஒரு கேரக்டருக்கான வார்த்தைகள் இதுதான். கடிந்து கொண்ட போது, தாய் தகப்பன் கடிந்து கொண்ட பொழுது அவன் தூக்கி போட்டுட்டான். சொல்ல போனா அதை அசட்டை செய்துட்டான். அதனால என்ன, அவனுக்கு தேவனுடைய அந்த கடிந்து கொள்ளுதலை மறக்கிறவனே, சிட்சையை மறக்கிறவனே, இதை சிந்தித்துக்கொள், இல்லாவிட்டால். தெலுங்குல அப்படின்னா என்ன சொல்லுங்க? பீரினா இப்படி பீர்றதுப்பா, தமிழ் வார்த்தை. பீர்றதுதான், கிழிச்சு போடுறது. அத சொல்லுங்க. இங்கிலீஷ்ல என்ன போட்டிருக்க? டேர்னா தான், டாரா பீஸ் போட்டு, அதான் கரெக்டா இருக்கு. இன்னைக்கு நிறைய பேர் பீஸ் ஆகிறதுக்கு காரணமே இதான். புரியுதா? ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுவான். உங்களை என்னைய கிழிச்சு போடாம வச்சிருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். இப்போ பாவிகள் தேவனுடைய சபையிலே, நீதிமான்கள் சபையிலே நிலை நிற்பதில்லை. கடிந்து கொள்ளுதல வெறுக்கிறவன் நிற்க முடியாது. இப்போ இதுல சொல்லுவாங்களே, இப்ப இவ்வளவு பெரிய பேப்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இதுல இருந்து டக்குன்னு ஒரு பேப்பர் என்ன பண்றது சொல்லுங்கம்மா? கிழிச்சு போறது. மேட்ரு மூச்சு போச்சு. ஏன் கிழிச்சிங்க? அவன் சொல் பேச்சு கேட்க மாட்டேங்கிறான். ஏன் ஆண்டவர் கிழிச்சாரு சொல்லுங்க? கடிந்து கொள்ளுதலை அசட்டை பண்றான். இல்லாவிட்டால், அதாவது கடிந்து கொள்ளும் போது, சிட்சிக்கும் பொழுது, நாளைக்கு லேட்டா வரக்கூடாது அப்படின்னு அடிச்சாலோ, ஒரு 50 ரூபாய் ஃபைன் வாங்கினாலும் அடுத்த நாள் என்ன செய்யக்கூடாது? 50 ரூபாவோட வரக்கூடாது. புரியுது உங்களுக்கு? ஸ்தோத்திரம் சொல்லுங்க. நாளைக்கு லேட்டா வந்தா உனக்கு, இப்ப நீங்க லேட்டா வந்திருக்க, எவ்வளவு ஃபைன் கட்டணும்? 5 ரூபாய் கட்டணும். எங்க பச்சை பாஸ்ல 50 ரூபாய் இல்ல. நாங்க படிக்கும் போது சிஎஸ்சி ஸ்கூல்ல இல்ல, பச்சை பாஸ்ல வந்து லேட்டா போனா ஃபைன் எவ்வளவு? 5 ரூபாய். ஓகேங்களா? 5 ரூபாய் ஃபைன் கட்டணும் லேட்டா வந்ததுக்கு. நாளைக்கு சீக்கிரம் வரணுமா, 5 ரூபாய் அம்மாட்ட வாங்கிட்டு வரணுமா? அம்மா 5 ரூபாய் கொடுமா, எதுக்கு லேட்டா போனா ஃபைன் கட்டணும் அப்படின்னு.
எதுக்கு தயாரா இருக்கிறாங்க இப்போ? சொல்லுங்கம்மா. நான் லேட்டா வருவேன், ஃபைனு கட்டுவேன். முட்டி போடுறேன்டா முட்டி. வெளியில நிக்க வைப்பேன், நிப்பையா நானு. ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் ரொம்ப நிறைய உள்ள கொஞ்சம் போக போறோம், சரிங்களா? ரொம்ப 3 இடங்கள்ல இந்த இப்ப நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கிற இந்த சம்பவம் 3 இடங்கள்ல திரும்ப திரும்ப வருகிறது. யோபு 5:17, எபிரேயர் 12:5-6, நீதிமொழிகள் 3ல இப்ப நம்ம படிச்சோம், சரிங்களா? 3:11 படிக்கல. எடுத்துக்கோங்க. யோபு படிங்க முதலாவது. யோபு 5:17. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கெட்டிగా చదవండి. தெலுங்குல சத்தமா? என்ன செய்யாதே, சர்வ வல்லவருடைய சிட்சையை கடிந்து கொள்ளுதலை அற்பமா எண்ணாதே. என்ன போட்டிருக்கு இங்கிலீஷ்ல? டிசிப்ளின். சிட்சைய டிசிப்ளின் இருக்கு. அற்பமா என்னறதுக்கு டிஸ்பை. ஒரு எப்படி பின்னாடி தூக்கி போடுறதோ, சில பேர் சிட்சைய அற்பமா நினைக்கிறது. இந்த டீச்சருக்கு இதான் வேலை, எப்ப பார்த்தாலும் விடுறா திட்டுறது அவங்க வேலை, வாங்குறது யாருடைய வேலை? இது நல்லதுதான். இதுக்கு பேர் என்ன தெரியுமா? தமிழ்ல என்ன சொல்லுவாங்க சொல்லுங்களேன். சென்சா? தமிழ்ல சொன்னேன். இப்படி சிற்றை அற்பமா நினைக்கிறதுனுடைய பேர் என்ன தெரியுமா? திட்டுறாங்க, அதுவும் தேவன் தண்டிக்கிறார். அதுவும் தண்டிக்கிற மனுஷன், தேவனால் கடிந்து கொள்ளப்படுகிற ஒரு மனுஷன், தேவனால் சிட்சிக்கப்படுகிற ஒரு மனுஷன் பாக்கியவான். 3 பேரை சொல்லலாம். நான் ஃபைனலா சொல்றேன். 3 பேர் என்பதை 3 இடங்கள்ல சொல்லலாம். ஆண்டவர் சிட்சித்ததை, ஆண்டவர் என்ன பண்ணாரு? சிட்சை. சாகடிக்கல, தண்டனை வேற, அது பனிஷ்மெண்ட். அது என்னமா சொல்லுங்க? அதுக்கு பேர் என்ன? ஸ்கூல்ல பிராரம்பல அடிக்கிறதோ, அம்மா அப்பா அடிக்கிறதோ, அது பனிஷ்மெண்ட், கொல்றது இல்ல. அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? தேவன் நம்மள என்ன செய்யறாருங்க? சிட்சிக்கிறாராம். பாட்டு கூட பாடுவோம். சிற்சில வேளையில் சிற்றையினால் உன்னை கிட்டி இழுப்பவரும். சூப்பரா இருக்க, பாடலாம். காப்பார் உன்னை காப்பார்ல வரும். நம்ம சில நேரங்கள் தவறுகள் செய்யும் பொழுது, சில நேரங்கள் நம்ம மீறி போகும் பொழுது, கர்த்தர் நம்மளை என்ன செய்கிறார்? சிட்சிக்கிறார், தண்டிக்கிறார். நாம் என்ன செய்யக்கூடாது தெரியுமா? அதை அற்பமா எண்ணக்கூடாது. இங்க நிறைய பேருக்கு என்னெல்லாம் சிட்சை அப்படிங்கிறது ஒரு லைன் சொன்னு வச்சுக்கோங்களேன், இருக்கு. ஆனா சில பேருக்கு தெரிய மாட்டேங்குது. ஏன் இது எது சிட்சைன்னு தெரிய மாட்டேங்குது. அப்படியே பழகிடுது அவங்களுக்கு. அப்படியே அதுல என்ன செஞ்சிருது? இப்படி சும்மா சொல்றேனே, வலி தானே, வியாதி தானே அப்படின்னு பழகிடுது. அது கர்த்தர் அனுமதித்த சிட்சைன்னு தெரிய மாட்டேங்குது. அல்லேலூயா. நான் லிஸ்ட் சொல்றேன். ஒரு 1 2 3 4 5 6 இதெல்லாம் சிட்சை. ஆண்டவர் நம்மள எப்பவுமே என்ன சொன்னேன், பசி அப்படின்னு வரும்போது சொன்னேனே, இது கொடுத்தாரு சொன்னேன், பசியாவே விட்டா நான் கேட்கல. எனக்கு யாராவது சாப்பாடு எடுத்துட்டு வந்தா நல்லா இருக்கும் அப்படி எதுவுமே கேட்கல. இத்தனை பிள்ளைங்க இருந்தாங்க, ஒரு கொஞ்சம் காசு கொடுத்து ஒரு இட்லி சாப்பிடுங்கய்யா, அட்லீஸ்ட் ஆளுக்கு ஒரு 2 இட்லியாவதுன்னு சொல்லி ஒரு அப்படின்னு சொல்லிட்டு வந்தா, எனக்கு அடுத்த கொஞ்ச நேரத்துல எனக்கு மட்டன் பிரியாணி வருமா, காடை 65ஓட. அல்லேலூயா. அதே பசியால வருந்த விட்டா அதுக்கு பேரு சிட்சை. அதுக்கு பேர் என்னங்க இருக்கு? நான் சொல்றேன், ஒவ்வொன்னா சொல்றேன். அப்போ தேவன் சிட்சிக்கும் போது அதை என்ன செய்யக்கூடாது? அற்பமா. இது 3 இடங்கள் இருக்குன்னு சொன்னேன். எபிரேயர் 12ல சொன்னேன். அன்றியும் என் மகனே, கர்த்தருடைய சிட்சையை நீ என்ன செய்யாதே, அற்பமாக எண்ணாதே. அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது. பிரைஸ் தி லார்ட். நீதிமொழிகள் 3:11 அதே வசனம்.
அதே வசனம் பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு. இங்கிலீஷ்ல எடுத்து வச்சுக்கோங்க, தெலுங்குல எடுத்து வச்சுக்கோங்க. என் மகனே, நீதிமொழிகள் சொன்னதுதான் எபிரேயர்ல சொல்றார். யோபு முன்னாடி வாழ்ந்தவர், யோபு சொல்றார், படிங்க. அற்பமா என்னாதே, அவர் கடிந்து கொள்ளும் போது என்ன செய்யக்கூடாதா, சோர்ந்து போக கூடாது. தெலுங்குலன்னு சொன்ன இப்பதான். விசுகவத்தா இங்கிலீஷ்ல டிஸ்பைஸ், அதான் முன்னாடி இருக்குல்ல, அசட்ட பண்ணாது, அந்த வார்த்தை தான் இப்படி இருக்கு. ஆண்டவர் கடிந்து, அது இருக்கு. அற்பமா என்னாததான் அசட்டை. அற்பமா என்றது ஒண்ணு, அசட்டையா என்றது ஒண்ணு. சோர்ந்து போயிருது. எப்ப பார்த்தாலும் எனக்கு இப்படியே ஆண்டவர் செஞ்சுக்கிட்டே இருக்கிறாரு, ஆனா எதுக்காக அதை செய்யறாருங்கிறது உணர்வு இல்ல, சோர்ந்துதான் போறோம். எனக்கு மட்டும் ஏன் வேலை கிடைக்கல, எனக்கு மட்டும் ஏன் இப்படி இருக்குது, எனக்கு மட்டும் ஏன் இருக்குதுன்னா, அது உன்னை கடிஞ்சுக்கிட்டு இருக்காரு. நீ திருந்திட்டுன்னா மேட்ரு சரியா போயிடும். அல்லையா சொல்ல மாட்டீங்களா? எப்படி சோர்வு வருது, எப்படி எப்படி சோர்வு? அதானே, என்ன மட்டும் ஆண்டவரே அப்படி, என்ன மட்டும் ஆண்டவரே அப்படி, எனக்கு மட்டும்தான் அப்படி, எனக்கு மட்டும்தான். அது உனக்கான சிட்சை. நீ சோர்ந்து போகிறதுக்கு அல்ல, எதற்காக சிட்சிக்கிறாய் என்கிற காரணத்தை கண்டுபிடிச்சிட்டினா அந்த சிட்சையிலிருந்து கர்த்தர் உனக்கு விடுதலை தருவார். ஆமென் சொல்லுவோமா? அழிக்கிறதுக்கு அல்ல. சிட்சை என்பது எதற்கல்ல? பெரும்பாலும் அடிச்சு யாராவது செத்துருக்காங்களா? ஸ்கூல்ல குச்சிதான் வச்சிருப்பாங்க, அது எவ்வளவு மெலிசா இருக்கும்ல. இல்லைன்னா அந்த துணி கடைங்களெல்லாம் அந்த உள்ள துணிக்கு உள்ள இருக்கிற நாங்களாம் போய் வாங்கிட்டு வருவோம். நான் அடி வாங்கினதில்ல. ஒரே முறை தான் 8th படிக்கும் போது மட்டும் என் லைஃப்ல அடி வாங்கினேன். ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்டு, 8th வரைக்கும் என் கை நீட்டி நான் அடி வாங்கினதே கிடையாது. அடி வாங்காத ஆள் நாளாம். ஆனா 8th அடி வாங்கினேன். விளையாடுறதுக்கு அடி வாங்கினேன் தவிர பாடத்துக்கோ பரீட்சைக்கோ இல்லை. விளையாடிட்டேன்னா அதுக்காக அடி வாங்கினேன். சரி, இப்போ எந்த டீச்சராவது அந்த சின்ன பெரம்புல அடிச்சு செத்து போயிருக்காங்களா யாராவது? அப்போ வசனம் சொல்லுது, கர்த்தர் சிட்சிக்கிறது உங்களை என்னை சாகடிக்கல. சொல்லுங்க, கையெல்லாம் கொடுக்காதீங்க, சொல்லுங்க, கர்த்தர் சிட்சிக்கிறது உங்களை என்னையும் கொல்றதுக்காக இல்ல, திருத்துறதுக்காக. ஆமென். திருத்துறதுக்காக. வண்டி எடுத்துட்டு போறோம், நோ என்ட்ரில போறோம், ஃபைன் வாங்குறாங்க, எதுக்காக? திரும்ப அது அந்த இடத்துக்குள்ள வரக்கூடாது என்பதற்காக. அதே வண்டியை புடிங்கிட்டா அதுக்கு பேர் என்னது? அதுக்கு பேரு சொல்லுங்க, அதான் பனிஷ்மெண்ட். அதுக்கு பேர் என்னது? பனிஷ்மெண்ட். இது சும்மா என்ன சொல்லுவாங்க, வான் பண்ணி 100 ரூபாய் வாங்கிட்டு 1000 ரூபாய் வாங்கி அப்படி கொடுக்கறது இல்ல. பனிஷ்மெண்ட். கர்த்தர் நம்மள பனிஷ் பண்ணல. அல்லேலூயா. அதனால நின்று பேசிக்கிட்டு இருக்கிறோம், உட்காந்துக்கிட்டு இருக்கிறோம், பாடிக்கிட்டு இருக்கிறோம். சந்தோஷமா அல்லேலூயா சொல்லுவோம். சிட்சித்து கொண்டு இருக்கிறார். இந்த சிட்சைக்கு நாம என்ன செஞ்சிடறோம்? இப்போ அம்மாடியோ சோர்ந்து போயிடுறோம். ஏன் ஆண்டவரே எனக்கு இந்த சூழ்நிலை, எதனால? அதுதான் சொன்னேன். அதுக்காக கொஞ்ச நேரம் உட்கார்ந்தோ, அதுக்காக கொஞ்ச நேரம் ஆராதிச்சோ, அல்லது அதற்காக கொஞ்சம் நிதானிச்சு பார்க்கும்போது கர்த்தர் அதற்கான காரியங்களை நமக்கு சொல்லி தரவரா இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. அவர் சிட்சிக்கிற அந்த விதம், அவர் சிட்சிக்கிற அந்த நோக்கத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே போதுமான விஷயம். ஆமென். அல்லேலூயா. நீதிமொழிகள் 6:23, எபேசியர் 6:4. கரெக்ட். 6:23. கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சிட்சையே ஜீவ வழி. தெலுங்குல ஸ்தோத்திரம். தெலுங்கு பைபிள் கொஞ்சம் ரொம்ப ஒட்டிக்கிட்டு இருக்குமோன்னு நினைக்கிறேன். அது ஓகேமா. போதக சிட்சை கந்திப்புன்னு வந்துச்சா, கடிந்து கொள்ளுதலுக்கு தான் சிட்சை. போதக சிட்சைக்கு அதுக்கு என்னவா? ஜீவ வழின்னு தமிழ்ல இருக்கு. இங்கிலீஷ்ல வே ஆஃப் லைஃப். பா, தெலுங்குல ஜீவ மார்க்கம். நான் இப்ப பேசிக்கிட்டு இருக்க தெரியுமா, இப்ப பேசிக்கிட்டு இருக்க பேர் தான் கடிந்து. இப்ப நான் பேசிட்டு இருக்கிறது பேர் தான் போதக சிட்சை. இப்ப உங்களை போதிக்கிறதுல சிட்சை பண்ணிட்டு இருக்கேன். உங்களை அடிக்கல நான் யாரையுமே, வார்த்தையால உங்களை சிட்சித்து கொண்டு இருக்கிறேன். அல்லேலூயா. நேத்து கேட்டேன், நீங்களா இவ்வளவு வருஷம் இவ்வளவு பேர் இருக்கு, இப்படி இருக்கீங்களே, உங்களுக்கே இன்னும் வர முடியல. என்ன பாருங்க, ஒரு 10 பேர் கொஞ்சம் அப்படிதான் சொல்றேன், கொஞ்சம் உரைச்சு ஒரு 10 பேர் வந்துட்டாங்க. இல்லையா சொல்லுவோம். அதான் கொஞ்சம் ஜாக்கிரதையா சொல்றேன் அந்த வார்த்தையை.
இதுக்கு பேர் போதக சிட்சை. அப்படி போதிக்கல, அப்படி சிட்சித்து போதிக்கலன்னா நானும் வேஸ்ட், நீங்களும் உருப்பிட மாட்டீங்க. ஜீவ வழி, வே ஆஃப் லைஃப், அதுல வர மாட்டீங்க, ஒழுங்கினமா இருப்பீங்க. அல்லேலூயா. அப்புறம் எங்க கொண்டு போய் உங்களை எங்கேயாவது நிறுத்துறது? எங்க கர்த்தர் உங்களை கொண்டு போய் என்ன மாதிரி செய்ய வைக்கிறது? அல்லேலூயா. நான் சொல்றது புரியுதுங்களா? ஊழியக்காரங்களுக்கு சும்மா எப்ப பார்த்தாலும் இன்றைக்கு என்ன வாக்குத்தத்த செய்தி, இன்றைக்கு என்ன ஆசீர்வாதமான செய்தின்னு நினைக்கிறதுக்கு பதிலா இன்னைக்கு இன்னைக்கு அந்த இது வந்து எனக்கு ரொம்ப நாளா எனக்குள்ள ஓடிக்கிட்டு இருந்த டாபிக். தெரிஞ்ச விஷயம்தான், எல்லாருக்கும் சிச்சைனா தெரியும் தான். ஆனா இன்னைக்கு இதான் நீ போதிக்கணும்னு கர்த்தர் எனக்கு கொடுத்த ஒரு கட்டளை. போதிக்கிறதுலயே சிச்சையா போதிக்கணும். அல்லேலூயா, ஆமென். அது என்னவா இருக்குமா? உங்களுக்கு விளக்கா இருக்குமா? வெளிச்சமா இருக்குமா? அது என்னவா இருக்கும்? ஜீவ வழியாக இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. இது ஒண்ணு. அப்போ சொன்ன அடுத்தது எபேசியர் 6:4. பிதாக்களே, நீங்களும் உங்கள் பிள்ளைகளை என்ன செய்யாதீர்கள். அப்புறம் கர்த்தருக்கு ஏற்ற சிட்சையிலே போதனையிலும் வளர்ப்பீராக. பேரண்ட்ஸ், என் அன்பு தாய்மார்களே, என் அன்பு சகோதரர் தகப்பன்மார்களே, பிள்ளைகளை சொல்லுங்க, செல்லம் கொஞ்சிரும், அன்பா இருக்கிறோங்கிற பேர்ல என்ன செய்திடாதீங்க. நிறைய பேரண்ட்ஸ் தப்பு பண்றாங்க, நம்ம சபையில தப்பு பண்றாங்க. என்ன பண்றாங்க சொல்லுங்களேன்? கர்த்தருக்கேற்ற சிட்சையில பிள்ளைகளை இன்னைக்கு என்ன செய்யறது இல்ல, வளர்ப்பது இல்லை. எந்த அப்பா அம்மாவாவது பிள்ளைகளை பார்த்து ஜெபிச்சியா இன்னைக்கு அப்படின்னு கேட்கிறீங்களா? கேட்கிற பேரண்ட்ஸ் கை தூக்குங்களேன். உங்க பிள்ளைகளை பார்த்து இன்னைக்கு நீ ஜெபம் பண்ணியா என்னைக்காவது ஒரு நாள் கேட்க சொல்லல, டெய்லி கை தூக்குங்க, நல்லா கை தூக்குங்க. பிள்ளைகளை பார்த்து இன்னைக்கு நீ ஜெபம் பண்ணியா, இன்னைக்கு நீ பைபிள் வாசித்தியா, ஏன் ஆராதனைக்கு லேட்டா வர, ஏன் நீ இப்படி இது இந்த காரியங்கள், ஏன் நீ இந்த விஷயத்துல இப்படி உற்சாகம் இல்லாம இருக்கிற, ஏன் இப்படிப்பட்ட என்ன எதுல கர்த்தர் கேட்ட சிட்சை? தெலுங்குல படிங்க. கர்த்தருக்கேற்ற சிட்சை, கர்த்தருக்கேற்ற போதனையில பிள்ளைகளை என்ன செய்யணுமா? பேரண்ட்ஸ் சொல்லுங்கம்மா. இல்லையா, என் பொண்ணு சொன்னா கோச்சுக்கையா, என் பையன் சொன்னா கோச்சுப்பாயானா அவனை வந்து நீ நல்ல வழியில தரல, கெட்ட வழியில தானே பண்றோம். நம்ம சொன்னா அவங்களுக்கு கடுப்பா தான் இருக்க செய்யும். ஜெபம் பண்ண சொன்னா கடுப்பா தான் இருக்க செய்யும். பைபிள் வாசிக்க சொன்னா இது அப்படிதான் இருக்க செய்யும். பக்கமா ஸ்கூல் புக்கோ காலேஜ் புக்கோ பக்கமா நம்ம படிப்போம். ஆனா பைபிள்ல 4 வரி, அதுதான் வாழ்க்கைக்கு நமக்கு ஆதாரமே, அதுதான் நம்மளுக்கு சோறு போடுமே, அதுதான் நமக்கு எல்லாத்துக்குமானதா இருக்குமே. அல்லேலூயா. நான் இப்படி சொன்னேன், பைபிளை படிச்சுட்டு நீ எந்த ஒரு ஸ்டடியும் படிய, உனக்கு நல்லா இருக்கும், புரியும். அல்லேலூயா. அதுதான் தெரிஞ்ச தெரியாமல நானும் படிச்சு தொலைச்சிட்டேன்னா அட்லீஸ்ட் ஒரு 3 வருஷமாவது. அதனால அனுபவமாவே சொல்ல முடியும். ஒரு அரியர்ஸ் வைக்காம எல்லாத்தையும் பாஸ் பண்ண முடியும். பெரிய சிரமமே கிடையாது. நம்ம வேலை தினசரி ஜெபம் பண்றோம், தினசரி வேத வாசிக்கிறோம். அப்படி செஞ்சாலே போதும். கர்த்தர் நம்மளுக்கு நல்ல வேண்டிய ஞானத்தை கிருபைகளை தருவா. வேலைக்கு போறவங்களா இருந்தாலும் சரி, எனக்கு எதுக்கு தெரியுமா வேலை கொடுப்பாங்க, என்கிட்ட சொல்லுவாங்க, எப்பா நீ ஜோமன்ட்டு வேலை என்ன செய்வ, என்ன சொல்லுவாங்க அவங்க, நீ ஜோமன்ட்டு தொடங்குவ, அந்த போர்டுல கை வச்சு அந்த பிரஷ அப்படி 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 தொடும் போதே ஸ்தோத்திரம், அதுக்காக சிலுவை போட்டு ஏசு ரத்த ஜெயம்னா தொடங்க மாட்டேன். ஜபம் பண்ணிட்ட வேலை. அவங்க சொல்லுவாங்க நீ ஜெபம் பண்ணுவப்பா அதனாலன்னு சொல்லுவாங்க. ஆமென். இன்னைக்கு பேரண்ட்ஸுக்கும் சரி ஊழியக்காரங்களுக்கும் சரி நமக்கு கர்த்தர் அந்த சிட்சிக்கிற அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறாரு. அல்லேலூயா. சிட்சிக்காமல் போனா என்னெல்லாம் விளைவுகள்ன்றதை நான் உங்களுக்கு தைரியமா சொல்லி தரலாம். நம்ம எபிரேயர் 12ஆம் அதிகாரத்துக்கு வாங்க, அங்கிருந்து டிராவல் பண்ணிட்டு வரலாம். 7ஆம் வசனத்தை ஒருத்தர் படிங்க, 6ல இருந்து படிங்க, 6, 7 படிங்க. எபிரேயர் 6:12 கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து தாம் சேர்த்து கொள்ளுகிற எந்த மகனையும் என்ன செய்கிறார்? தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லுகிற. ஊழியக்காரர்களா இருக்கட்டும், பெற்றோரா இருக்கட்டும், நாம ஒரு ஆளை நேசிக்கிறோம்னா
நாம ஒரு ஆள் அன்பு காட்டுறோம்னா அவர்களுக்கு நாம என்ன செய்யணும்? அவர்களுக்கு சிற்றையை தரணும். சொல்லுங்க, என்ன செய்யணும் சொல்லுங்கம்மா? சிற்றையை தரணும். கடிந்து கொள்ள வேண்டும். சிற்றனை அடிச்சுதான் இல்ல. நான் போய் ஒரு நாள் எங்க சபையில நிக்கிறேன். 1ஆம் தேதி 31ஆம் தேதி போறேன். போகும்போது புது ட்ரெஸ் எல்லாம் எடுத்து டெய்லர் கடையில கொடுத்து தைச்சு, ரைட், போய் எங்க சபையில போய் நிக்கிறேன். எங்க பாஸ் நடத்திட்டு ஆரம்பிச்சு நடத்திக்கிட்டே இருக்கு. கீழே இறங்கி வராரு. கொஞ்சம் முன்னாடி இருக்கேன், ரொம்ப முன்னாடி இல்ல, ஜஸ்ட் நேர்ல தான் இருக்கேன். பாட்டெல்லாம் பாடணும் அந்த மாதிரி இடத்துல இருக்கிறேன். இறங்கி 31ஆம் தேதி பறக்க புது ட்ரெஸ் டெய்லர் கடையில வாங்கி மேல போறேன். இறங்கி வராரு. என்ன பண்றேன்னு கேட்டாரு. என்ன இப்படி கை காமிச்சு கேட்கிறாரு. இன்னும் நல்லா தானே இருக்கிறோம். சொல்றதை கேளுங்க. நல்லா ஒண்ணுமே எதுவுமே இல்லையே. என்ன இது கோலம்ங்கிறாரு. நல்லா தானே புதுசா இருக்குதே, என்ன கோலம்? எங்க ஒயிட் அண்ட் ஒயிட்னு கேட்டாரு. ஒயிட் அண்ட் ஒயிட்டா? எதுக்கு ஒயிட் அண்ட் ஒயிட்? திருவிருந்தில் அவர் கூட போய் பிடிக்கணும், பாத்திரத்தை தூக்கணும். அப்போ சொன்னார், எங்க ஒயிட் அண்ட் ஒயிட்னா? ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு வரணுமா? போ அப்படின்னாரு. அவ்வளவுதான். எனக்கு ஒண்ணுமே மூளை புரியல. எஸ்ஆர் சத்திரத்துல கீழே இறங்கி பைக் வச்சிருந்தேன். பைக்கை ஸ்டார்ட் பண்ணி அப்போ ஜட்காபுரம் தான். ஜட்காபுரத்துக்கு ஓடி ஏதோ இருந்ததுலயே ஒரு வெள்ளை ட்ரெஸ் எடுத்து பேண்ட் ஷர்ட் போட்டு அயன் பண்ணி ஓடி திருப்பி, அதுவும் செருப்பே போடல, ஞாபகமா இருக்கு. ஓடி போய் என்ன செஞ்சேன் நின்னு. அப்பதான் உள்ள சேர்த்தார், மீன்ஸ் கூட சேர்த்தார். இதுக்கு பேர் தான் சிற்றை. இதுக்கு பேர் தான் ஐயோ புள்ள வந்துட்டானே பாவம், வீட்டுக்கெல்லாம் அனுப்பிச்சா என்ன ஆகுமோ, அதெல்லாம் கிடையாது. அன்னைக்கு அவர் செஞ்சதுக்கு பேர் என்ன? சிற்றை. அப்புறம் சொல்லுங்க. கீழே நிக்கிற அதுக்கே அப்படி ஒரு வார்த்தை சொல்லுது. எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ சொல்லுங்க, அவனை என்ன செய்கிறாராம்? நீங்க நான் உங்களை நேசிக்கிறேன்னு சொன்னா உங்களை சிரிச்சு தாவணும். சும்மா உங்களை தடவி கொடுத்துக்கிட்டு இருந்தாலும் வேலைக்கே. அல்லேலூயா. நேசிக்கிறவர்களை அன்பு கூறுகிற, தெலுங்குல படிங்க வார்த்தைய. பாத்தீங்களா? எச்சரிக்கும் போதும் அவர் நம்மோடு கூட கடிந்து கொண்டு பேசும் பொழுதும் அதை நாம் என்ன செய்து விடக்கூடாது? ஆறு காட்டு தம்பி, ஆறு காட்டு. என்ன செய்து விடக்கூடாது? சிற்றையை நாம மறந்து விடக்கூடாது. சொல்லுங்க, என்ன செய்யக்கூடாது? மறுபடியும் சொல்லுங்க, என்ன செய்யக்கூடாது? மறக்க கூடாது. சும்மா சொல்லிக்கிட்டே இருப்பாங்களா? ஒரு தடவை தான் சொல்லணும். சொல்லுங்கம்மா, என்ன செய்யணும்? ஒரு தடவை தான். ஒரு விஷயத்த ஒரு புத்திமதி என்ன செய்யணும்? ஒன்ஸ் தான் சொல்லிக்கிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? நீங்கள் என்ன செய்கிறீர்கள் அர்த்தம்? மறக்கிறீங்கன்னு அர்த்தம். அந்த கடிந்து கொள்ளுதல, அந்த புத்தி. இப்ப நான் இன்னைக்கு சொல்றேன், எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி? 20 வருஷத்துக்கு முன்னாடி. சபை இல்ல அப்போ இங்க. இப்ப எங்க இல்ல? அப்படின்னா நான் இங்கதான் ஓடி வந்திருப்பேன். நான் சொல்றது புரியுதுங்களா? சபை கிடையாது. 20 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னத அப்படி அனுப்பினதை ஞாபகம் வச்சுக்கிட்டு இருக்கிறேன்ல. மறந்துடக்கூடாது. என்ன செய்து விடக்கூடாது? மறந்துடக்கூடாது. நான் இன்னொன்னு சொல்லுவேன், கர்த்தர் சிட்சிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அது தெரியும்ல உங்களுக்கு? கர்த்தர் சிட்சிக்கிறவர்கள் யாரா? பாக்கியவான்களா? சிட்சிக்காம விட்டா நம்மளை எக்கடாவது கெட்டு போகணும் விட்டார்னு அர்த்தம். பின் நாட்கள்ல என் பாஸ்டர் எங்களை சிட்சித்திருக்க கூடாதா? அப்பா அம்மா பார்த்து ஏமா என்ன அப்பவே கண்டிஷன் பண்ணிருக்க கூடாதா? என்ன அப்பவே புத்திமதி சொல்லிருக்க கூடாதா? என்ன அப்பவே அடிச்சியாவது என்ன செஞ்சிருக்க கூடாதா? திருத்தி இருக்க கூடாதான்னு பின்னாடி சொல்லுவாங்க. அதனால ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க. இப்போ 7 காட்டுங்க, 12:7 காட்டுங்க. 12:7 எடுத்தவங்க படிங்க டிவில. நீங்கள் சிற்றையை சகிக்கிறவர்களா இருந்தால், நோட் பண்ணிக்கங்க அந்த வார்த்தைய, சகிக்கிறவர்களா இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக என்னை நடத்துகிறார். ஹலோ, சகிக்கிறதுனா என்ன? சொல்லுங்க. கடிந்து கொள்ளும் போது இன்னைக்கு காது கொடுத்து என்ன செய்யறதுல கேட்கறது. கடிந்து கொள்ளும் பொழுது இன்றைக்கு அதை என்ன செய்வதில்ல? சகிச்சுக்கிறது இல்லை. அப்படியே ஒரு மாதிரி ஐயோ போட்டு திட்டுறாங்களே, நம்மளை இப்படி சொல்றாங்களே, நம்மளை இப்படி பேசுறாங்களேன்றது தானே தவிர அதுல ஒரு சகிப்பு இல்ல. தெலுங்குல என்ன போட்டிருக்க? சகிஞ்சின்னு இருக்கு. தெலுங்கு தமிழ்ல சகிஞ்சி இருக்கு. இங்கிலீஷ்ல என்ன போட்டிருக்க? என்ஜூரா?
ஏத்துக்கணும், பொறுத்துக்கணும். சொல்லிட்டியா, சொல்லி முடிச்சியா, ஓகே முடிஞ்சிச்சா. அப்பனா என்ன அர்த்தம்? சொன்ன வார்த்தை உள்ள மைண்டுக்குள்ளவே போகல. அடுத்தது சிற்சையை இது இந்த ஆள் என்ன செய்யல, சகிக்கல. சிற்சை என்ன செஞ்சுக்கல, சகித்து கொள்ளல, அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. வேதம் சொல்லுகிறது, தேவன் உங்களை புத்திரராக என்னை நடத்துகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. தகப்பன் சிற்சியாத புத்திரன் உண்டோ? தகப்பன் சிற்சிக்காத புத்திரன் உண்டோ? அப்படி தகப்பன் சிற்சிக்கல, தாய் சிற்சிக்கலன்னா அந்த பிள்ளை என்ன செய்யறாங்க, என்ன செய்யறாங்க, அன்பு கூறலன்னு அர்த்தம். அது உண்மையான அன்பு இல்ல. ஒரு தாய் ஒரு தகப்பன் ஒரு பிள்ளைய நேசிக்கிறாங்கன்னு சொன்னா அவங்க அந்த பிள்ளை என்ன செய்வாங்க, அடிச்சாவது திருத்துவாங்க. அடிச்சுன்னா அதான் சொன்ன, சாகடிக்கிறது இல்ல, திருந்துறதுக்காக வேண்டி என்ன செய்வாங்க, அடிக்கிறது. புரியுதுங்களா? அவர் 2 தட்டு தட்டுறது. பவுல் சொல்றார், நான் உங்களிடத்துல வரும் பொழுது அன்போடு வர வேண்டுமா, பிரம்போடு வரணும் அப்படின்னா என்ன அர்த்தம்? விசுவாசிகளை பிரம்பு வச்சு அடிப்பாரான்னு அர்த்தம். அப்போ வார்த்தை என்ன சொல்லுகிறது? சிற்சைய நான் இன்னும் சொல்றேனே, இன்னும் சில வார்த்தைகள் சொல்ல போறேன், சில விஷயங்கள் அனுபவங்களை சொல்ல போறேன். அப்ப சிற்சைக்கு நாம என்ன செய்யணும், இடம் கொடுக்கணும், சிற்சைகளை ஏற்றுக்கொள்ளணும். அப்படிப்பட்டவர்களை தான் கர்த்தர் சிட்சிப்பார். யாரு சிட்சிப்பாரு? இப்படி சொல்லுவாங்களே, கேட்கிற புத்திமதி கேட்கிற பிள்ளைக்கு தான் புத்திமதி சொல்லுவாங்க, கேட்காத பிள்ளைக்கு சொல்ல மாட்டாங்க. சொல்லுவீங்களா, சொல்ல மாட்டீங்களா? நமக்கே அந்த பழக்கம் இருக்கும். நம்ம ஒரு தடவை சொல்லி செஞ்சா கேட்டா ஓகே, அடுத்த முறை செய்யலைன்னா என்ன செய்ய மாட்டோம் நம்ம. ஏன் நம்ம மரியாதை வருது, சரியா தப்பா? நம்ம மரியாதை என்ன வருது? அப்போ வசனம் சொல்லுது, நேசிக்கிற பிள்ளைகளை சிட்சிக்கிறார், அதனால அவருடைய அன்பு நமக்கு தெரியுது. 8 படிங்க, 8 எல்லாருக்கும் கிடைக்கும் சிட்சை. அப்பா, இது ரொம்ப கேவலமா சொல்லுது பைபிள். பைபிள் ரொம்ப கேவலமா சொல்லுது இல்ல? படிங்க படிங்க. ஒருவேளை உங்களுக்கு சிட்சை கிடைக்காவிட்டால், பிரதர், தம்பி, சிஸ்டர், உங்களுக்கு சிட்சை கிடைக்காவிட்டால், உங்களை கடிந்து கொள்ளாவிட்டால், நீ ஏன் இப்படி பண்ற, நீ ஏன் இப்படி பேசுற, நீ ஏன் இப்படி நடந்துக்கிறன்னு உங்களை சிட்சிக்காவிட்டால், நீங்க ஊரா விட்டு பிள்ளைன்னு அர்த்தம். அதான மீனிங்க. இப்படி இன்னும் ஓப்பனா சொல்லாமா, ஓப்பனா சொல்லாமான்னு சொல்லுங்க, கெட்ட வார்த்தை பேச மாட்டேன். யாருக்கோ பிறந்தது, எனக்கு பிறந்தா நான் என்ன செய்வேன் சொல்லுங்கம்மா. அதான சொல்றாரு. தெலுங்குல என்ன படிங்க, தெலுங்குல படிங்கம்மா. 8 சல்லா சிஸ்டரா தெலுங்குல படிப்பாங்க. சிச்சை உங்களுக்கு கிடைச்சா, பொந்தின இடலா அப்படின்னா என்ன அர்த்தம்? சிச்சை கிடைத்தான் யாரு, யாருப்பா? புத்திருடு படிங்க, குமாருடா. அப்புறம் சிச்சை கிடைக்காவிட்டால், அப்படி அசிங்கமா சொல்ல வேணாம் இல்ல, கெட்ட வார்த்தை அது. யாருக்கோ பிறந்ததை நான் எப்படி சிட்சிப்பேன்? யார நான் சிட்சிப்பேன்? என் பிள்ளைய நான் சிட்சிப்பேன். அல்லேலூயா. ஏன்னா என் பிள்ளை யாராவது என்ன செய்யக்கூடாது, கேவலமா பேசக்கூடாது. என் பிள்ளைய மற்றவர்களை என்ன செய்யக்கூடாது, பரியாசம் பண்ணக்கூடாது. யார் பெற்றதோ தெரியலையே, இப்படி அமக்களை பண்ணுது, இப்படி அட்டகாசம் பண்ணுது, இப்படி அசிங்கம் பண்ணுதேன்னு கேவலமா பேசக்கூடாது. என் பிள்ளைய 4 பேர் தவறா பேசக்கூடாது. என் மகனை 4 பேர் நினைச்சக்கூடாது, உங்க பெத்தவங்க உனக்கு புத்தி சொல்லி வளர்க்கல அப்படின்னு சொல்லுவாங்களே. அப்போ தேவன் எல்லாருக்கும் கிடைக்கிற சிட்சை, பிள்ளைகளானால் பெற்றோர் சொல்ற ஊழியக்காரர்கள் என்ன செய்வார்கள், சிட்சிப்பார்கள். சிட்சிக்காவிட்டால் நீங்கள் யாரு கிடையாது, பிள்ளைகள் கிடையாது. ஆமென். சிட்சிக்கணும். என்ன செய்யணுங்க, சிட்சித்து அல்லது தண்டிச்சு சொன்னா அது ஒரு உறவு.
நீ எது வேணாலும் பண்ணு, நான் உன்னை கண்டுக்கவே மாட்டேன் அப்படின்னு சொன்னா அது என்ன கிடையாது? அப்பா பிள்ளைகளுக்கான உறவே கிடையாது. ஸ்கூல்ல அப்படி டீச்சர் ஒத்துக்குமா? எந்த நேரம் வேணாலும் வா அப்படின்னு மிஸ் ஒத்துப்பாங்களா? என்ன சொல்லுவாங்க சொல்லுங்களேன், சரியா சொல்லுங்க. மிஸ் என்ன சொல்லுவாங்க சொல்லுங்களேன்? என் கிளாஸுக்கு வர்றதா இருந்தா இப்படிதான் நீ வந்தாகணும் சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. இப்பவும் சொல்லுவாங்க இவங்களுக்கு காலேஜ்ல எல்லாம், நீ வேற ஆளு கிட்ட நடந்துக்கிற மாதிரி யாருக்கிட்ட நடந்து கூடாது, என்கிட்ட நீ பிஹேவ் பண்ணக்கூடாது. ஓகே, நீ என்ன செஞ்சாகணும் என்கிட்ட. அப்போ அவங்களுக்கு அவங்க ஒரு டிசிப்ளின் வச்சிருப்பாங்க. என் கிளாஸ்ல நீ எப்படி இருக்கணும்? இப்படிதான் இருக்கணும், நீ இப்படிதான் நேரத்தோடு வரணும், நீ இப்படிதான் நடந்துக்கணும் இப்படின்னு ஒரு ஒரு டிசிப்ளின் வச்சிருப்பாங்களே. அப்போ ஆண்டவர் அவருக்கு ஒரு டிசிப்ளின் வச்சிருப்பார்ல, அவர் பிள்ளைகளை அவர் சிட்சிப்பார். உங்களை சிட்சிக்கிறார் சொன்னா நான் சொல்ல போறேன், 1, 2, 3, 4 இதெல்லாம் நீங்கள் அவருடைய பிள்ளைகள் என்பதற்கான ஆதாரம். எனக்கு ஒண்ணுமே நடக்காது பாஸ்டர், எனக்கு எல்லாம் நல்லா ஸ்மூத்தா போயிட்டே இருக்குன்னு சொன்னா உன்னை தண்ணி தெளித்து விட்டார் என்று அர்த்தம். சொல்லுங்க, சொல்லுங்களேன்னு சொன்னேன். நம்மள என்ன பண்ணிட்டாரு? தண்ணி தெளிச்சிட்டாரு. நான் ஒரு நாள் கீழே உட்காந்துட்டு இருந்தேன். டைம் ஒரு 11:45 நியர்பை இருக்கும், 11:45. அப்போ திடீர்னு ஒரு நாள் எங்க பாஸ்டர் வந்துட்டார் சடன்லியா. எப்பவுமே என்ன அதிகமா விசிட் பண்ண மாட்டார், ரொம்ப ரேர். என்ன ஜட்காபுரத்துல விசிட் பண்ணதே இல்லை, இங்க சபையில இருந்துதான் என்ன விசிட் பண்ணியிருக்காரு. அப்படி ஒரு நாள் சடன்லியா வந்துட்டார். ஆனா அவர் போகும்போது மணி 2, இவங்களாம் தூங்கிட்டாங்க. நீங்க தூங்கிட்டீங்க, நீங்களாம் இருக்கும் போதுதான். அப்ப நான் தனியா உட்காந்துட்டு, நான் சொல்லியிருக்கேன்ல, காலை தூக்கி ஸ்டூல் ஒண்ணு, ஒரு சின்ன ஸ்டூல் மாதிரி இருந்ததுல கிராம ஊழியத்துல தொலைச்சிட்டோம். அந்த ஸ்டூல் மேல காலை தூக்கி போட்டு உட்காந்து இருந்தேன். அப்ப எதுக்கோ திடீர்னு, அதான் ரொம்ப ரேர், வந்து பேசிட்டு போகும்போது அப்போ ஒரு வார்த்தை சொன்னார் அவர் என்கிட்ட, பாலாஜி நம்மளெல்லாம் ஆண்டவர் முறைச்சு பார்க்க வேண்டாம். என்கிட்ட சொன்னது எப்படி பார்க்க வேணாம்? அப்படி பார்க்க வேணாம், திரும்பி பார்த்தாலே போதும்னாரு. சொல்லுங்க. அதாவது பைபிள் தத்துவம், பிலாசபி, தியாலஜி மறைச்சு அப்படின்னு அப்படிலாம் பார்க்க தேவையில்ல. ஏன்னா வசனம் சொல்லுது, பேதுருவை இயேசு என்ன செஞ்சாராம்? அவரை மாதிரிலாம் யாரும் பேச முடியாது. அவன் என்ன சொல்றான் சொல்லிட்டு போட்டோம். அவரை மாதிரி பைபிள் எல்லாம் ரொம்ப அப்படி கேஷுவலா சொல்ல முடியாது. சாப்பிடும் போது கேட்பாரு, தேவன் மாடுகளை குறித்து கவலையா இருக்கிறாரோ, எல்லாம் பக்கத்துல எல்லாம் யோசிப்பான், என்ன இவனுக்கு மாடு பத்தி. ஆனா பைபிள் வசனம் அது நமக்காகத்தானே எழுதி இருக்கிறது, நாங்க சொல்லுவோம், நான் சொல்லுவேன். அப்ப சொன்னாரு, நம்மளுக்கு மறைச்சு பார்க்கணுன்ற அவசியம் எல்லாம் இல்ல. அவர் சொன்னார், உன்னை என்னை ஆண்டவர் திரும்பி பார்த்தாலே நாமெல்லாம் பேதுருவை போல மன கஷ்டம் என்ன பண்ணிடணும், அழுதுறணும்னு சொன்னாரு. அல்லேலூயா. அப்படியே போட்டு பார்த்தானா உன்னை அடிச்சு கொன்னுடுவேட்டாய் அப்படிலாம் இல்ல. அந்த அளவுக்கு போர்ஸ்லாம். எத்தனை பேர் புரியுது? எத்தனை பேர் புரியுது? அக்ஷாலே செய்யாத அப்படி அப்படி சொன்னா அப்படியே கத்தி சொல்ல வேண்டிய அவசியம். இப்ப பாருங்க, 8 படிச்சோம்ல, 9, 10 வேணும், ரொம்ப முக்கியம். வாங்க, நான் இன்னும் மெயினுக்குள்ள போல. நம்முடைய சரீரத்தின் தகப்பன்மார்கள் நம்மை சிட்சிக்கும் போது அவர்களுக்கு நாம் அஞ்சி நடக்க, எதுக்காக சிட்சிக்கிறாங்களா? அம்மாடி ஒரு நிமிஷமா, எதற்காக சிட்சிக்கிறாங்களா? நாம் அவர்களுக்கு பயப்பட வேண்டும்படி சிட்சிக்கிறார்கள். ஐயோ அப்பா அடிப்பாரு, அம்மா அடிக்கும், டீச்சர் என்ன பண்ணும், முட்டி போட வைக்கும் அப்படின்னு பயந்து படிங்க. நடக்க நாம் பிழைக்கத்தக்கதாக ஆவிகளின் பிதாவுக்கு வெகு அதிகமாய் அடங்கி நடக்க வேண்டும் அல்லவா? கைத்தட்டி கைத்தட்டி உற்சாகமா தெலுங்குல படிங்க. இப்ப அத லோபடி. இந்த உலகத்தின் தகப்பன்மார்கள் நம்மை அடிப்பார்களே, நம்மளை தண்டிப்பார்களே என்று அஞ்சி நடப்பது போல, டீச்சருக்கு பயப்படுவது போல, பேரண்ட்ஸுக்கு பயப்படுவது போல, கர்த்தருக்கு நாம் பயப்பட வேண்டும். அதுதான் சொல்லுது. யாருக்கு நாம் பயந்து நடக்க வேண்டுமா? சொல்லுங்கம்மா. ஆண்டவருக்கு பயந்து நடக்கணுங்க, கர்த்தருக்கு அஞ்சி நடக்கணுங்க. 10 அவர்கள் தங்களுக்கு நலமென்று தோன்றும்படி கொஞ்ச காலம், அதை மட்டும் ரவுண்ட் பண்ணிக்கங்க, அந்த கொஞ்ச காலம் சிட்சித்தார்கள். உங்க பைபிள்ல நோட் பண்ணிக்கங்க, அப்படி பேனா இருந்தா பென்சில் இருந்தா, அந்த கொஞ்ச காலம்
தெலுங்குல என்ன போட்டிருக்கு, இங்கிலீஷ்ல என்ன போட்டிருக்குது? few days. வாவ், நான் தம்பி கொஞ்ச தினமும். ரொம்ப நாளா போட்டு உங்களை அடிக்கணுமா இல்ல கொஞ்ச நாள் பண்ணா போதுமா? சில பேரை வருஷக்கணக்கா அடிக்க வேண்டியதா இருக்குது. கொஞ்ச காலமா. பிள்ளை வளரும் பொழுது என்ன செய்ய மாட்டாங்க? ஏன் சொல்லுங்க? சிற்றையில வளர்ற பிள்ளைங்க அதுக்கு பிறகு என்ன செய்ய மாட்டாங்க? நான் சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? குழந்தையா நீ, என்ன குழந்தையா நீ அப்படிதானே சொல்லுவீங்க. என்ன சொல்லுவாங்க? நீ என்ன குழந்தையா, சின்ன పిల్లలాగా చేస్తున్నావు నువ్వు, அப்படி வளர்ந்துட்ட, நீயா பார்த்து புரிஞ்சு நடந்துக்கோ. சின்ன பிள்ளைன்னா உனக்கு என்ன செய்யலாம்? புத்தி சொல்லலாம், தலையிலே போட்டு என்ன செய்யலாம்? கொட்டலாம். ஆனா நீ வளர்ந்துட்ட, கொஞ்ச காலம், சொல்லுங்க வாய் திறந்து, கொஞ்ச காலம் நம்மை சிட்சித்தார்கள். கொஞ்ச காலம் நம்மை சிட்சித்தார்கள். ஆண்டவர் அப்படிதான். அல்லேலூயா. கொஞ்ச காலம் தான், கொஞ்ச காலம் தான். கொஞ்சி தினமுடுவா, few days. அதனால கொஞ்ச நாள் தான் சோதிக்க போறார், கொஞ்ச நாள் தான் சிட்சிக்க போறார். படிங்க. இவரோ நம்முடைய பரிசுத்தத்திற்கு நாம் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்திற்காகவே நம்மை சிட்சிக்கிறார். ஹல்லேலூயா. எதுக்கு பிரயோஜனமா? நமக்கு பிரயோஜனமா. ஒரு கதை ஸ்கூல்ல படிக்கும் போது, ரொம்ப ஃபேமஸான கதை, நானும் சொல்லியிருக்கேன், எங்க ஸ்கூல்ல சொல்லியிருக்காங்க. ஒரு சின்ன பையன் இருந்தானா, அந்த பையன் என்ன பண்ணானா, வீட்டுக்கு போகும்போது ஸ்கூல்ல இருந்து சாக் பீஸ் திருடிட்டு எடுத்துட்டு போயிட்டான். ரைட்? அப்பா அம்மா பார்த்து, என்னப்பா இது? அம்மா அம்மா எங்க டீச்சருக்கு தெரியாம என்ன பண்ணிட்டேன்? அப்படியா டீச்சர் பார்க்கல? டீச்சர் பார்க்கல, நான் உசாரா எடுத்துட்டு, என் பிள்ளைக்கு எவ்வளவு டேலண்ட் பாரு அப்படி. அதுக்கப்புறமா என்ன பண்ணா, ஒரு ஜாமெட்ரி பாக்ஸ் சீட் வந்தான். என்னடா என் கிளாஸ்ல ஒரு பையன் சூப்பரா இருந்துச்சு, என்ன பண்ணிட்டேன்? நம்ம பாசையில உசிக்கிட்டேன். என்ன பண்ணிட்டோம்? நிறைய சொல்றாங்களே, என்ன பண்ணிட்டேன்? லவ்ட்டிட்டேன். என்னவோ இப்ப லேட்டஸ்ட் ட்ரெண்டான வார்த்தைகளா இருக்கு. அமுக்கிட்டே அப்ப சொல்லுவோம், என்ன பண்ணிட்டான்? எடுத்துட்டு வந்துட்டேன் அப்படின்னு. நானும் அந்த பையனுக்கு தெரியல. அந்த பையன் அப்படி திரும்பி இருந்தானா, நான் என்ன பண்ணிட்டேன்? ஐயோ என் புள்ள பாரு இவ்வளவு அழகா என்ன பண்ணிருக்கேன், ஏய் நல்லா இருக்குடா வச்சுக்கோ அப்படின்னாங்களாம். அப்படி கொஞ்ச நாள் கழிச்சு பக்கத்து வீட்டுல இருந்து ஏதோ ஒரு பொருளை என்ன பண்ணிட்டான், தூக்கிட்டு வந்துட்டான். இது எப்படி எடுத்த? அந்த அங்கிள் அப்படி போனாங்களா, நான் என்ன பண்ணேன், ஜன்னல் வழியாவது உள்ள கையை விட்டு அவங்க வீட்டுல யாரும் பார்க்கல, எப்படி விசாரம் எடுத்தணும், ஐயோ பாரு நம்ம பிள்ளைய அப்படின்னாங்களாம். நாளடைவுல அந்த பையன் என்ன ஆனா சொல்லுங்களேன், என்ன பெரிய திருடன் ஆனா, ஜெயில பிடிச்சு போட்டாங்க, அவனுக்கு மரண தண்டனை கொடுத்துட்டாங்க. அப்போ கேட்பாங்களே, உனக்கு என்னப்பா கடைசி ஆசை அப்படின்னு கேட்டாங்களாம். எங்க அப்பா அம்மா என்ன செய்யணும் சொல்லுங்க? எங்க அப்பா அம்மா வந்தாங்களாம். என்னடா மகனே கடைசியா? அந்த பையன் சொன்னானா, படுபாவீங்களா, சின்னதா நான் திருடி இருந்துட்டு வரும்போது என்னை அடிச்சு திருந்தா இன்னைக்கு நான் என்ன செஞ்சிருக்க மாட்டேன், இந்த இடத்துக்கு வந்திருக்க மாட்டேன். அப்பவே நினைச்சல, நீங்களே என்ன கடிந்து கொள்ளல, என்ன தண்டிக்கல, என்ன என்கரேஜ் பண்ணீங்க, இன்னைக்கு எங்க வந்து நிறுத்திருக்கு பாத்தியா, கொஞ்ச நாள்ல நான் சாக போறேன் அப்படின்னு சொன்னானா. இது ஸ்கூல்ல படிக்கும் போது சொன்ன கதை. நானும் என்ன பண்ணிருக்கேன், சொல்லி இருக்கிறேன். வசனம் என்ன சொல்லுது? நம்முடைய பிரயோஜனத்திற்காக இன்னைக்கு கர்த்தர் நம்மளை சிட்சிக்கிறாருன்னா அது நமக்கு பிரயோஜனமா இருக்குமா? சொல்லுங்க சொல்லுங்க. கொஞ்ச காலம், few days. சொல்லுங்க. சிட்சிக்கிறது எப்போமா? தற்காலத்தில் எதுவுமே. அது எங்க இருக்குது? படிங்க. 12ல இருக்கும் நினைக்கிறேன். படிங்க தம்பி, பாருங்க. எந்த சிட்சையும் தற்காலத்துல நமக்கு என்னவா இருக்காது? சந்தோஷமாய் தோன்றாது. அது எப்படி தோணுமா? ஐயோ துக்கமா தோணுதாம. இன்னைக்கு நிறைய பேருக்கு சிட்சித்தா எப்படி தோணுது? ஹலோ, சிட்சித்தாலே நிறைய பேருக்கு எப்படி இருக்கு? துக்கமா இருக்கு. தற்காலத்தில் பிற்காலத்தில் 2 வார்த்தை வரும், நோட் பண்ணிக்கங்க. என்ன போட்டிருக்குது? தற்காலத்தில் சந்தோஷமா இருக்காது, ஆனால் ஆமா, அது தெலுங்கு இங்கிலீஷ்ல எப்படி போட்டிருக்குதுங்க? ஆஃப்டர். ரைட்டா? தெலுங்குல என்ன போட்டிருக்கேன்?
இப்போ வா, அப்புறம் ஃபியூச்சருக்கு சமஸ்தமா. சில நேரங்கள்ல விசுவாசிகளே உங்களுக்கு என்ன செய்யாது தெரியுமா? தற்காலத்தில் அது சந்தோஷமா தெரியாது. இப்போ அட் பிரசன்ட்ல சிற்றிக்கும் பொழுது அது எப்படிதான் இருக்கும்? துக்கமா இருக்கும். இதெல்லாம் ஒரு குத்தமா, இதுக்கெல்லாம் அப்படி பேசுறாரே, எல்லாம் அப்படி திட்டுறாரேன்னு தோணும். ஆனால் பிற்காலத்தில் அது உங்களுக்கு எப்படி இருக்குமா? பழகினவர்களுக்கு. எதுல பழகினவர்களுக்கு? இந்த சிக்ஷைய சகிச்சு ஏற்றுக்கொண்டு இது என்னுடைய பிரயோஜனத்துக்காக தான், என் பரிசுத்தத்துக்காக தான் நினைக்கிற பழகினவர்களுக்கு. எங்க அம்மா தானே திட்டுச்சு, எங்க பாஸ்டர் தானே திட்டினாங்க, எங்க டீச்சர் தானே திட்டுச்சு. எதுக்காக திட்டுனாங்க? நான் கெட்டு போறதுக்கோ, நான் அழிந்து போவதற்கோ அல்ல. என்னை துரத்துனது என்ன? எதுக்காக? நான் புது ட்ரெஸ் போட்டுட்டு வந்தேன்னு சொல்றதுக்காக இல்ல. இந்த பலிபீடத்துல இப்படி நிற்கிறதுக்காக அன்றைக்கு அந்த சிக்ஷையை கர்த்தர் எங்க ஊழியக்காரர் எனக்கு செஞ்சாரு. அல்லேலூயா. நான் சொல்றது புரியுதுங்களா? இப்ப எதுவுமே தெரியாது. ஃபியூச்சர்னு ஒண்ணு இருக்குது, ஆஃப்டர்னு ஒண்ணு இருக்கு. அப்பவே எங்க அப்பா அம்மா எங்களை என்ன பண்ணாங்க? கண்டிச்சாங்க. சொல்லுங்க, என்ன செஞ்சாங்க? கண்டிச்சாங்க. சொல்றேன், எங்க சண்டே கிளாஸ் அண்ணன் கண்டிச்சாங்க அப்படின்னு நான் சொல்றேனே. நான் சண்டே கிளாஸ் நடத்தின காலத்துல என் சண்டே கிளாஸ் பிள்ளைங்க ஒருத்தர் சினிமா தியேட்டருக்கு போனதே கிடையாது. நான் தைரியமா சொல்லு. எல்லாம் கல்யாணம் ஆயிட்ட பிறகு புருஷனுங்க கல்யாணம் ஆயிட்ட பிறகு பொண்டாடிங்க தான் என்ன பண்ணிருக்கோம்? சினிமா தியேட்டருக்கு கூப்பிட்டு இருக்கோம். அப்படி கூப்பிட்டு போகாத ஆளு இருக்கிறாங்க. அப்படி கூப்பிட்டும் போகாத ஆளு. ஏன்னா எனக்கு தெரியும், எனக்கு போன் பண்ணிருக்குது. என்ன இது சினிமா தியேட்டர் கூப்பிட்டா வரமாட்டேங்கிறாங்க. ஓ, அப்படி சொல்லி கொடுத்து வளர்த்த புள்ளைய நீ சினிமா தியேட்டர் கூப்பிட்டா வந்துருமான்னு நான் சொல்றது புரியுதுங்களா? டிக்கெட்னா எப்படி இருக்கும்னு தெரியாம, அதான் சொன்ன, ஒரு நாள் டிக்கெட் வாங்கிட்டு வந்து காமிச்சேன், உங்களுக்கு இப்படிதான் சினிமா தியேட்டர் டிக்கெட் இருக்கும்னு சொல்லி காமிச்ச. நம்புறீங்களா? எங்க சண்டே கிளாஸ்ல காமிச்சேன். சினிமா தியேட்டர் டிக்கெட்ன்றாங்களே, யாருக்கிட்டயோ வாங்கி, ஏப்பா டிக்கெட்லாம் எப்படி இருக்கும்னு கொஞ்சம் காட்டுங்கப்பா, எங்க பிள்ளைங்களுக்கு காட்டணும்னு காமிச்சு. ஏன்னா சொல்லுங்க, அதுக்கு பேர் என்னது அந்த நாட்கள்ல? சிக்ஷை. நீதியாய் பழகினவர்களுக்கு அது சொல்ல போனா நிறைய நடிகர்களே தெரியாது. நடிகர்களே இன்னைக்கு தெரியாத நடிகர்களே கிடையாது. அன்றைக்கு நடிகர்களே தெரியாது, இன்றைக்கு தெரியாத நடிகர்களே கிடையாது. வசனம் சொல்லுது பிற்காலத்தில். எந்த காலத்தில்? தற்காலத்துல அது நமக்கு சந்தோஷமா என்ன செய்யாது? காணாது. பிற்காலத்தில் அது எப்படி தோன்றுமா? நீதியாகிய சமாதான பலனை அது தருமாம். அல்லேலூயா. அது என்ன? அதாவது சிட்சிக்கப்பட்டவங்க பிற்காலத்துல சமாதானத்தோடு இருப்பாங்க. சிட்சையை சகிக்காத, சிட்சை ஏற்றுக்கொள்ளாத வாழ்க்கையில சமாதானம் இருக்காது. என்ன இருக்காது? ஐயோ, அவங்க வாழ்க்கையில என்ன இருக்காதுங்க? சமாதானமே இருக்காது. அப்பவே வசனம் சொல்லுது, என் போதகரின் சொல்லை கேளாமல் போனனே, என் தாய் தகப்பன் சொல்லை நான் என்ன செய்யாமல் போனேனே. எவ்வளோ சொன்னாங்க, எவ்வளோ புத்திமதி சொன்னாங்க, நான் என்ன பண்ணல? கேட்கலன்னு எப்ப அடிச்சுப்பாங்க? காலம் போன காலத்துல அடிச்சுப்பாங்க. ஆனா சிட்சித்தவர்கள், சிட்சையை ஏற்றுக்கொண்டவர்கள், சிட்சையை சகித்தவர்கள் பிற்காலத்துல எப்படி இருப்பார்களாம்? சமாதானம். அந்த வார்த்தை தெலுங்குல படிங்க. சமாதான பலன், பலமும். ஓகே, தெலுங்கு இங்கிலீஷ்ல ஃபீஸபிள் ஃப்ரூட்டா. அப்படியே அவங்களுடைய லைஃப் எப்படி இருக்கும் சொன்னா, பீஸ் நிச்சயமா நல்லா இருக்கும். நான் பாக்குறேங்க, சும்மா நிறைய பேர் மேலோட்டமா நடிக்கிறாங்களே, உங்களுக்கு தெரியாது அவங்க உள்ளக்குள்ள சமாதானம் கிடையாது. சும்மா வெளியில பகட்டா நடிச்சுக்கலாம், வெளியில பகட்டா உங்க பாஷையில நம்ம பாஷையில சொல்ல போனா சீன் போட்டுக்கலாம். ஆனா உள்ளுக்குள்ள என்ன கிடையாது? சமாதானம் இல்ல. அந்த முகத்துல சமாதானம் இல்ல, அந்த கண்ணுல சமாதானம் இல்ல, அந்த இருதயத்துல சமாதானம் இல்ல. ஆமென். உள்ளுக்குள்ள ஒரு குழப்பமும், உள்ளுக்குள்ள ஒரு ஓடிக்கிட்டே இருக்குது. புரியுதுங்களா? ஆனா சிட்சிக்கப்பட்டவர்கள், சிட்சையை சகித்தவர்கள், சிட்சையில வாழ்ந்தவர்கள், அவர்கள் சமாதானத்தோடு கூட இருப்பார்கள். அல்லேலூயா. நான் சொன்னேன் உங்களுக்கு எதெல்லாம் சிட்சை அப்படின்னு சொல்லி.
வார்த்தையை சொல்றேன், பிறகு வசனங்கள் நமக்கு ஒவ்வொன்றதுக்கும் பார்க்க நேரம் இருந்தா பார்க்கலாம். சரியா? ஒன்னொன்னா சொல்றேன், எழுதிக்கோங்க. எதெல்லாம் சிட்சை, எதெல்லாம் நான் சிட்சையா எடுத்துக்கணும் பாஸ்டர், இது சிட்சை அப்படின்னு. நம்பர் 1 வியாதி. நம்பர் 1 என்னங்க? வியாதி. தேவன் அனுமதிக்கிற சில வியாதிகள் நமக்கு என்னவாக இருக்கிறது? வியாதியை கொடுத்து சாகடிக்க அல்ல. உடனே என்ன பண்றாதீங்க நீங்க, ரைட்? சாகடிக்க அல்ல. தேவன் என்ன செய்கிறார்? சிட்சிக்கிறார். ஒரு வலி, அது சிட்சை. ஒரு வியாதி, அப்பா ஐயோ அப்பா ஏசப்பா ஏன் எனக்கு இப்படி வலிக்குது, ஏன் எனக்கு இப்படி 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 இந்த வியாதி வந்துச்சு, ஐயோ இது என்ன சொல்ல, ஏதோ சிட்சிக்க, ஏதோ சொல்ல வராரு. மனம் திரும்பிட்டா கர்த்தர் அந்த வியாதியில இருந்து அற்புத சுகத்தை தந்துருவாரு. டாக்டரே சொல்லுவான் மறைஞ்சிடுச்சு, இல்லவே இல்லை, உனக்கு அப்படி இல்லவே இல்லைன்னு சொல்ற அளவுக்கு மாறிடும். அப்போ வியாதி வரும்போது அது என்ன யோசித்துக்கோங்க, அது என்னது சொல்லுங்க. நான் ஒரே கரியா சாப்பிட்டேன் அதனால எனக்கு இது வந்தது, நான் ஒரே இதுவா சாப்பிட்டேன், அப்படி இல்லை. சில வியாதிகள் நமக்கு என்னவா இருக்குது? சிட்சை. நோட் பண்ணிக்கங்க. நம்பர் 1. நம்பர் 2 வறுமை ஒரு சிட்சை. வறுமை. வறுமைக்கு இங்கிலீஷ்ல என்ன? பாவர்ட்டியா? அதானே. வறுமைன்னா என்னமா? சொல்லுங்கப்பா, கரெக்டா? ரொம்ப பண தட்டுப்பாடு வச்சுக்கோங்க. வறட்சின்னு ஒண்ணு இருக்கு, அது வேற. வறுமை, பணத்துக்கு ரொம்ப கஷ்டம், பணமே வர மாட்டேங்குது, பணமே நிக்க மாட்டேங்குது, எவ்வளவு வந்தாலும் அப்படியே போயிடுதியா. சிட்சிக்கிறார். உஷாராயிடு. 10,000 ரூபாய் ஒரு ஆள் குடும்பம் நடத்துவான், 40,000 ரூபாய் ஒரு ஆள் குடும்பம் நடத்த முடியாம ஒரே கஷ்டமா இருக்கு பாஸ்டர். 10,000 ரூபாய் குடும்பம் நடத்துறவங்களால முடியுது, 40,000 ரூபாய் வந்தா சரி. 10,000 ரூபாய் வரும்போது குடும்பம் நடத்துறவங்களுக்கு 40,000 ரூபாய் வரும்போது நடத்த முடியாது. இது என்னடா கூத்தா இருக்கு? 10,000 ரூபாய் எப்படி நடத்தினாங்க? இப்ப 40,000 ரூபாய் வரும்போது, அப்பெல்லாம் பாஸ்டர் எப்படி இருக்கு பாஸ்டர், எங்க வீட்டுல கொஞ்சமாவது இருக்கு, இப்போ எதுவுமே இருக்க மாட்டேது பாஸ்டர். சிட்சை. அதுக்கு பேர் என்ன? எப்படி வியாதி ஒரு சிட்சையோ அது போல வறுமை. சொல்லுங்க, வறுமை. தேவன் நம்முடைய தேவைகளை சந்திக்கிறது வேற, சொல்லுங்க, நாம் திண்டாடுகிறது வேற. கொஞ்சம் வறுமை வரும்போது ஆண்டவர் ஏதோ சொல்ல வராரு, தேவன் நமக்கு ஏதோ நம்மகிட்ட பேச வராரு, ஏதோ நம்மளுக்கு ஒரு சில காரியங்களை அனுமதிக்கிறாருன்னு நீங்க உணர்ந்தீங்கன்னா கர்த்தர் அந்த வறுமையிலிருந்து நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை தருவார். அல்லேலூயா. நம்பர் 3 வறட்சி. இப்பதான் சொன்னேன், வறட்சி. வறுமை வேறு, வறட்சி வேறு. வறுமைனா தட்டு தடுமாறி கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டு இருக்கு. வறட்சிங்கிறது சொத்தமா எம்டி. அதாவது வந்தா தானே, வராம இருக்கிறதுக்கு பேர் என்னது? நோ இன்கம். ஏதாவது வர்றது 10,000 ரூபாவது வர்றதுக்கு பேர் வந்து வறுமை சொல்லலாம். 10,000 கூட வராம இப்படி சொல்ல, நயா பைசா வரல பாரு, அதுக்கு பேர் வறட்சி. அதுவும் என்னதான் சொல்லுங்கம்மா? சிட்சைதான். இப்படி சொல்றான், வர விடாம தடுத்து. ஆண்டவர் சொல்றாரு, வானத்தை வெண்கலமாக்குவேன். பைபிள் வசனம் எப்படி இருக்கு? ஓ ஏற்ற காலத்தில் உன் மழை பொழியும், பூமி தன் பலனை தரும்னு பைபிள் இருக்குல்ல. அதே பைபிள் என்ன போட்டிருக்குது? வானத்தவே என்ன வாய்க்கிறவன்? வெண்கலம் வாய்க்கிறவன். மழையே வராதுரா. இதுக்கு பேர் என்ன? சொல்லுங்க, வாய் திறந்து பேசுங்க. நிறைய பேருக்கு மழையே இல்ல, நோ இன்கம், ஒன்லி அவுட் கோயிங் தான். என்ன ஒரு இன்கமும்? அப்போ அது வந்து தேவனுடைய சிட்சை. ரைட்டா? நம்பர் 4 தோல்வி. என்னதுங்க? தோல்வி. நாம ஜெயிக்கிறவங்களா தோக்குறவங்களா? சொல்லு, நம்ம யாரு? ஆனா நம்ம தோற்கிறோமே. சில காரியங்களை நாம தொடங்கினா அதுல நம்மளுக்கு என்ன உண்டாகுது? ஒரு தோல்வி. ஒரு தோல்வி வருது. அப்போ நம்ம சமீபத்துல தியானிச்சோம், ஆயி பட்டணத்துக்கு போகும்போது இஸ்ரவேலர் என்ன செஞ்சாங்க? தோற்று போனார்கள், முதுகு காட்டி ஓடினாங்க. ஏன்னு கேட்கும் போது கர்த்தர் என்ன சொன்னாரு? ஆகான் என்ன பண்ணி வச்சிருக்கான்? திருட்டு பொருளாம் வச்சிருக்கிறான், ஆகையினால நான் உங்களை முதுகு காட்ட பண்ணேன்னு சொல்றாரு. அப்ப அந்த தோல்வியை அனுமதிச்சதே யாரு? சொல்லுங்களேன் வாய் திறந்து. தோல்வி உங்களுக்கு கொடுத்ததே கர்த்தர் தான். அதுவும் கொஞ்ச ஜனம் இவ்வளோ பெரிய ஜனத்தை என்ன பண்ணா?
ஓட விட்டான். சில நேரங்கள் நம்முடைய வாழ்க்கையில தோல்வி வருதுன்னா ஜாக்கிரதையா இருங்க, அது கர்த்தர் அனுமதிக்கிற தோல்வியா இருக்கும். ஆமென். சொல்லுங்க, யார் அனுமதிக்கிற? எனக்கு இப்படி நடக்காதே, நான் இப்படி தோக்க மாட்டேனே, இப்படி ஒரு தோல்வி எனக்கு வராதே அப்படின்னு யோசிச்சு பாத்தீங்கன்னா எதற்காகன்ற அந்த ரீசனை சொல்லிடும். ஓகே, நம்பர் நம்பர் 1 வியாதி, நம்பர் 2 வறுமை, நம்பர் 3 வறட்சி, நம்பர் 4 தோல்வி, நம்பர் 5 நஷ்டம். என்னதுங்க? லாஸ். என்னமாகுது? சில விஷயங்கள் ஏதாவது நம்ம செஞ்சு ஒரு 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 பணம் போடுறோம், ஏதோ ஒரு பணம் இன்வெஸ்ட் பண்றோம், ஏதோ ஒரு பணம் செய்யறோம், ஆனா அதுல நம்மளுக்கு என்ன வருது? நஷ்டம் வருது. இல்ல எதிர்பாராத ஒரு லாஸ் வருதுன்னு வச்சுக்கோங்க. அது என்ன? நமக்கு பணம் காணாம போறது வச்சுக்கோ. என்னங்க சொல்லுங்கம்மா? பணம் என்ன செய்வது? காணாமல் போவது. நஷ்டத்தை கர்த்தர் நமக்கு அனுமதிக்க மாட்டாரு. நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவன், நம்ம ஆசீர்வதிக்க பிரியப்படுகிற தேவன். அல்லேலூயா. அப்போ நம்பர் 5 என்னது? நஷ்டம். நம்பர் 6 யுத்தம், சண்டை. என்னது? சண்டை. தேவையற்ற சில சண்டைகள் நமக்கு என்ன செய்யும்? நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்க, சண்டை ஏதோ தானா நடக்குது. ஆஹா, சில சண்டைகள் நமக்கு வரும். சில சண்டைகளில் நாம் சிக்குவோம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சில ராஜாக்கள் படையெடுக்கும்படியா கர்த்தரே அனுப்புவார். சொல்லுங்க, சில சண்டைகள் நம்மை தேடி என்ன செய்யும்? நல்ல ஒரு வாக்கு தத்துவம் தெரியுமா? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நல்ல ஒரு வாக்கு தத்துவம். சண்டைகளுக்கு உங்களை விலக்குவார். இது வேணுமா? சண்டையில மாட்டி விடணுமா? சொல்லுங்கம்மா. பைபிள் என்ன சொல்லுது? சண்டைக்கு கர்த்தர் நம்மள என்ன செய்வோம்? விலக்கணும். அல்லேலூயா. நாம யார்கிட்ட சண்டைக்கு போக மாட்டோம். உண்மையாவே நீங்க எல்லாம் நல்லவங்க. நான் சொல்றேன், as a pastor நான் சொல்றேன், நீங்க మీరు అందరూ சொல்லுங்கம்மா, మంచి వాడే, எல்லாரும் நல்லவர்கள் தான், யாரும் சண்டைக்கு போகமா. ஆனா வேணும்னு வீம்புக்குன்னா உங்ககிட்ட என்ன செய்வாங்க? அப்ப அது யார் அனுமதிச்சிருப்பா? சொல்ல மாட்டீங்களே. பாஸ்டர், ஆண்டவர் சண்டையெல்லாம் அனுமதிப்பாரா? பைபிளை போய் படிச்சு பாத்தீங்கன்னா கர்த்தர் ராஜாக்கள் என்ன செய்வார்? போய் அவங்கள போய் அட்டாக் பண்ணுன்னு சொல்லி என்ன செய்வாரு? அனுப்புவார். அதனால சில பிரச்சனைகள், சண்டை என்பதை விட சில பிரச்சனைகள் ஆண்டவர் நமக்கு அனுமதிக்கிற சிக்ஷை. அடுத்தது நம்பர் 7 சொல்லி முடிக்கிறேன். நம்பர் 7 சொல்லி முடிக்கிறேன். சிறையிருப்பு. என்னது? ஓசியா 7ஆம் அதிகாரம். எல்லாத்துக்கும் வசனம் இருக்கு, இருந்தாலும் நேரம் ஆயிடும். சீக்கிரமா வந்தவங்க அப்புறம் நாளைக்கு கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. 7:12 படிங்க. ஓசியா. வீசுவேன். அப்பா, வலை வீசுவேன், அவர்களை கீழே என்ன செய்வேன்? விழப்பண்ணுவேன். எதிரிகள், சத்துருக்கள் இவர்களை சிறைப்பிடித்து கொண்டு போவதற்கு கர்த்தர் என்ன செய்திருக்கிறார்? அனுமதிப்பார். நியாயாதிபதிகள் படிச்சீங்கன்னா கர்த்தர் ஒரு ராஜாக்களை எழும்ப பண்ணி இஸ்ரவேல் ஜனங்களை என்ன செய்வார்கள்? ஒடுக்குவார்கள். அவர்களை நம்ம எகிப்திய அடிமைத்தனமா இருக்கட்டும், பாபிலோனிய அடிமைத்தனமா இருக்கும், எல்லாமே கர்த்தரே அனுமதித்தது. சில சிறைப்பிடி, சில அரெஸ்ட் பண்ற சில சூழ்நிலைகள் ஆகுது தெரியுமா? அது கர்த்தர் நமக்கு கொடுக்கிற சிக்ஷை. ஆனா அதுக்கு ஒரு லிமிட் இருக்கும். இவங்க 400 வருஷம், இவங்க 70 வருஷம் அப்படிங்கிற ஒரு லிமிட் இருக்கும். ஆமென். காலத்துக்கு சிறை இருப்புல ஒப்பு கொடுக்க மாட்டாரு. கொஞ்ச காலம் சிறைப்படும்படியா, அப்புறமா மனம் திரும்பும் போது கர்த்தரே விடுதலை ஆக்குவார். அல்லேலூயா. 3 நபர்களை சொல்லி, 1 தாவீது, 2 சாமுவேல் 23:5 படிங்க ஒருத்தர். இல்லப்பா, 2 சாமுவேல் 23:5 படிங்க. ரெண்டு சாமுவேல்ல 15-16 அதிகாரங்கள் வீட்டுல வாசிங்க. ரைட். தாவீதுடைய வாழ்க்கையில ஒரு 3 ஆப்ஷன் ஆண்டவர் கொடுப்பார்.
தாவீது தவறு செய்யும் போது, உனக்கு வறட்சி வேணுமா, வியாதி வேண்டுமா, சத்துருக்கள் உன்னை பின்தொடர வேண்டுமா அப்படின்னுவார். இவர் தேவனால் சிட்சிக்கப்பட்டது. 24 படிங்க. ம் 2 சாமுவேல் 24:13 தம்பி படிக்கிறார். நான் சொன்ன அந்த 3 ஆப்ஷனும் அங்க இருக்கு. இது சிட்சை, தாவீதுக்கு கொடுத்த சிட்சை. இரண்டாவது எசேக்கியேல், ஏசாயா 39ஆம் அதிகாரம் 5 பாருங்க. எசேக்கியேல் ராஜாவுக்கு அனுமதித்த சிட்சை. சீக்கிரம். கேளும், எசேக்கியால் ராஜாவுக்கு ஏசாயா சொல்றாரு, உன்னுடைய எல்லா சொத்தையும் பாபிலோன் ராஜா வந்து வாரிட்டு போயிடுவான், அள்ளிட்டு போயிடுவான் அப்படின்னு சொல்றாரு. ரைட். இது எசேக்கியாவுக்கு வந்த சிட்சை. நெக்ஸ்ட், அடுத்தது மூன்றாவது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வந்த சிட்சை. உபாகமம் 11:2. படிங்க. அவன் தேசம் அனைத்திற்கும் செய்த அவருடைய அடையாளங்களையும் அவருடைய கிரியைகளையும் என்னெல்லாம் இவர்களுக்கு செய்தாரோ ஆண்டவர் அதை அவங்களுக்கு அப்படியே சொல்றாரு. இதெல்லாம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் உண்டாக்கின சிட்சை. நான் சொல்லி முடிக்கிறேன். இந்த கடினமான மனசு இருக்கிறவங்க இந்த சிட்சைக்கு செவி கொடுக்க மாட்டாங்க. ஹார்ட் பிஹேவியர், ரொம்ப ஹார்டா இருக்கிற ஆட்கள் என்ன செய்ய மாட்டாங்க, ஆண்டவர் சிட்சித்தா, ஆண்டவர் தண்டிச்சா என்ன செய்ய மாட்டாங்க, மனம் திரும்ப மாட்டாங்க, செவி கொடுக்க மாட்டாங்க. அதை அவர்கள் அசட்டை பண்ணுவார்கள், அற்பமா எண்ணுவார்கள், பின்னாடி தூக்கி போட்டுருவாங்க. அல்லேலூயா. இங்க இருக்கிற ஒருத்தரும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் படிச்சு முடிக்கலாம். படிங்க தம்பி. ஆரம்பத்துல சொன்னனே, எங்க படிச்சீங்க? நீதிமொழிகள் 29:1. அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடுதியிலே நாசம் அடைவான். அப்போ பலமுறை கர்த்தர் நம்மளை கண்டிக்கிறாரு, பலமுறை கர்த்தர் நம்மளை தண்டிக்கிறாரு, நம்மளுக்கு கடிந்து கொள்ளுகிறார். நாம் என்ன செய்யக்கூடாது, கடினப்படக்கூடாது. நம்முடைய கழுத்தை சொல்லுது. பிடரி என்றால் என்ன? கழுத்தை சொல்லுது. கழுத்தை சொல்லல, கடின மனம் என்ன செய்யாது, கீழ்ப்படிய விடாது. அவர்களுக்கு என்ன இல்லை, சகாயம் இல்லை. அவர்கள் பீறி போடுவேன்னு படிச்சோம். 50:22 என்ன படிச்சாரோ, கிழிச்சு போட்டுருவேன் அப்படின்னு படிச்சோம். இன்னைக்கு நம்ம நிக்கிறோம்னா நம்ம கொஞ்சம் கூட கர்த்தருடைய சிட்சைய, கர்த்தருடைய கடிந்து கொள்ளுதலை நீங்க ஏற்றுக்கொண்டு இருக்கிறதுனால நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. ஒரு லிஸ்ட் சொன்னேன். வறுமை, வறட்சி, தோல்வி, வியாதி, நஷ்டம், யுத்தம், சிறையிருப்பு. ரைட். இது எல்லாமே ஆண்டவருடைய சிட்சை. எப்போ மனம் திரும்புறோமோ, எப்போ ஆண்டவரே இதை நான் உணர்ந்துட்டேன்னு சொல்றோமோ, இது எல்லாத்துல இருந்து கர்த்தர் நம்மளை விடுதலையாக்கி ஆசீர்வதிப்பா. ஜெபிக்கலாம். முழங்கால் படிட்டு. ஜீசஸ். ஆரம்பத்துல இப்படி எல்லாம் ஜெபிப்பாங்க. ஆண்டவரே, நான் உம்மை மீறி போகும் பொழுது, தவறி போகும் பொழுது என்னை எப்படியாகிலும் சிட்சித்து என்னை தண்டித்து சேர்த்து கொள்ளுங்க, உங்ககிட்ட சேர்த்து கொள்ளுங்கப்பா, என்னை விட்டுறாதீங்க, என்னை விட்டுறாதீங்கன்னு சொல்லி ஆரம்பத்துல ஜெபிப்பாங்க. அப்படிப்பட்ட ஜபங்கள் செய்திருக்கிறாங்க. ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. ஜீசஸ். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நன்றி அப்பா, உம்மை துதிக்கிறோம். ஓ ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஜெபிங்க, ஜெபிங்க. எப்பெல்லாம் ஆண்டவரே நான் தவறி போகிறேனோ, மீறி போகிறேனோ, என்ன அப்பெல்லாம் கண்டிங்கப்பா, என்னை விட்டுறாதீங்க, என் வழியில என்னை விட்டுறாதீங்க. ஆண்டவரே, வசனம் சொல்லுகிறது என்னை நீதிமான் தயவாய் கொட்டட்டும் என்று சொல்லி என்னை கடிந்து என்ன ஆண்டவரே என்னை சரிப்படுத்தட்டும்ப்பா.
என்ன அப்படியே என்ன 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 அப்படியே விட்டுறாதீங்க. எங்கோ நான் வாழ்ந்தே அறியாமல் அலைந்தே என் நேசர் தேடி வந்தே. எங்கோ நான் வாழ்ந்தேன் அறியாமல் அலைந்தேன் என் நேசர் தேடி வந்தே. நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டி. எல்லாமே பாடுங்க ஐயா. நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டி. நன்றி உமக்கு. எல்லாமே பாடுங்க ஐயா. நன்றி உமக்கு நன்றி. அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே ஆவியானவரே. சேர்ந்து எல்லாமே எங்கள் அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே அப்பா ஆவியானவரே. சின்னம் சிறுவயதில் என்னை தெரிந்து கொண்டு தூரம் போயினும் கண்டு கொண்டார். சின்னம் சிறுவயதில் என்னை குறித்து விட்டார். தூரம் போயினும் கண்டு கொண்டார். தாமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக் கொள்ளேன் உரைத்தார். எல்லாருமே பாடுங்கப்பா. ஒவ்வொருத்தரும் பாடுங்க. எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக் கொள்ளேன் உரைத்தார். ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே அப்பா. ஆனந்தமே எல்லாமே ஆனந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தில் சொந்தக்காரரவர் இந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதல எல்லாமே பாடுங்க. இன்னும் வாயை திறக்காம இருக்காதீங்க. உள்ளத்தில் சொந்தமானார். ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. பாட சொன்ன வாயை திறந்து ஆனந்தமே பரமானந்தமே இன்னும் இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தில் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதலத்தின் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதலத்தில் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். நன்றி இயேசுவே. நன்றி அப்பா. சிற்றில வேளையில் சிற்றையினாள் உன்னை கிட்டி இழுப்பவரும் சிற்றில வேளையில் சிற்றையினாள் உன்னை கிட்டி இழுப்பவரும் பலனும் சுகமும்
உனக்கென்றும் அளிப்பவரும் காப்பா உன்னை காப்பா காத்தவர் காப்பார் இன்னும் இனிமேலும் காத்திடுவார். கலங்காதே மகனே, காத்திடுவார். ஆமா ஆண்டவரே, உடைய சிற்றையினால் எங்களை உங்க கிட்ட சேர்த்து கொள்ளுங்க. உங்களுடைய இது எதுக்காக என் வாழ்க்கையில இது வந்தது? ஏன் இந்த வியாதி, ஏன் இந்த வறுமை, ஏன் இந்த வறட்சி, ஏன் இந்த சிறையிருப்பு, ஏன் இந்த நஷ்டம், ஏன் இந்த போராட்டங்கள், பிரச்சனைகள், ஏன் இந்த யுத்தம்? ஆண்டவரே, இந்த சிற்றையிலிருந்து எங்களை விடுவியும், இந்த சிற்றையிலிருந்து எங்களை காப்பாற்றும். நாங்கள் அசட்டை செய்ய மாட்டோம், அற்பமா எண்ண மாட்டோம். நாங்கள் சகித்துக் கொள்வோம், ஏற்றுக்கொள்வோம்.